நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் காஸ்பல் டிவியின் சத்தியத்தையும் அறிவீர்கள் என்ற நிகழ்ச்சி. நம்ம இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் உங்களுக்கு தெரியும். வேதத்தில் இருக்கிற அந்த சத்திய மெய்யான தேவன் நமக்கு ஜனங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறாங்களோ அதை எடுத்து உரைக்கும்படியாக ஒவ்வொரு ஊழியர்கிட்டையும் எல்லா தரப்பான ஊழியத்தில் இருக்கிற முழு நேர ஊழியர்களை நம்ம அழைப்போம். அவங்கள்ட்ட 5 கேள்வி பொதுவாக கேட்போம். அந்த கேள்விகளுக்கு உண்டான பதில் அது நமக்கு இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் பிரயோஜனப்படும்படியாக, வசன அறிவில் தேரும்படியாக இந்த நிகழ்ச்சியை நம்ம வச்சுருக்கோம். இன்றைக்கும் நமக்கு இந்த வேதத்துக்கு விளக்கம் அளிக்கும்படியாக நம்மளுடைய பாஸ்டர் நெஹேமியா அவர்கள் வந்திருக்காங்க. அவரை பற்றி உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் தேவையில்லை. வேதமாணிக்கம் ஐயா அவருடைய அந்த குடும்பத்தில் வந்த பேரனுமாக இருக்காங்க. அவங்க தங்களை பற்றி ஒரு செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துப்பாங்க. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த காஸ்பல் டிவி தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இதற்கு முன்பு இந்த வேதத்தின் அடிப்படையில் இயேசுவின் சுவிசேஷத்தின் ஆழமான சத்தியங்களை நான் முன்பு இந்த தொலைக்காட்சி சேனல் வழியாய் பேசும்படியும் தேவன் கிருபை தந்திருந்தார். இந்த நாளிலும் மீண்டும் ஒரு முறை அப்படி ஒரு வாய்ப்பை தேவன் தந்தமைக்காக நான் தேவனுக்கு துதி செலுத்துகிறேன். இந்த சிறந்த பணியை செய்யும்படி ஆண்டவரால் அழைக்கப்பட்டு இதை நடத்தி கொண்டிருக்கிற அன்பு சகோதரருக்கு நான் நன்றியையும் வாழ்த்துதல்களையும் தெரிவிக்கிறேன். என்னை நீங்கள் அறிமுகப்பட்டிருந்தாலும் இன்றைக்கு ஒரு சின்ன அறிமுகம் சொல்ல வேண்டிய கடமையில் நான் இருக்கிறேன். சர்வ லோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம். இன்ப காலமுள்ளோ ஜெப வேளை, ஜீவ வசனம் கூறுவோம், சகோதரரை சேர்ந்த எக்காலம் உதவும் என்று சொல்லக்கூடிய 3 பாடல்கள் குமரி திருமண்டல சர்ச் ஆஃப் சவுத் இந்தியாவினுடைய ஞானப்பாட்டு கீர்த்தனை பாட்டு புஸ்தகத்தில் அந்த 3 பாட்டு இருக்குது. இந்த பாட்டு எழுந்தவர் என்னுடைய பாட்டனார் அருள் திரு வேதமாணிக்கம் ஐயர் அவர்கள். கல்லுக்கூட்டம் என்ற குளச்சல் பக்கத்தில் திருச்சபையில் முன்பு அவர்கள் பிரபலமான போதகராக இருந்தார்கள். அந்த காலத்தில் தான் அந்த பாடல்களை அவர்கள் ஏற்றியிருக்கிறார்கள். இப்போது அவர்களுடைய வழிமரபில் வாரிசாக நானும் உங்களுக்கு முன்பாக இருந்து இந்த நற்செய்தியை பேசும்படி தேவன் எனக்கு கிருபை தந்திருக்கிறார். அதற்காக நான் தேவனுக்கு துதி செலுத்துகிறேன். ஒரு காரியத்தை இங்கே சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய பாட்டனார் எழுதின ஒரு பாடல், அது ஜீவ வசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தே காலம் ஊதுவோம் என்பதாகும். இப்போ பாருங்க, அவருடைய வம்சத்தில் வாரிசாக வந்த நானும் அதே அந்த பாட்டுக்கு ஏற்றபடியாய் பல தெருக்களிலும் பல சூழ்நிலைகளிலும் இந்த ஜீவ வசனத்தை எல்லா மக்களோடும் இணைந்து பேசும்படியும், எல்லா டினாமினல் சர்ச்சஸோடு இணைந்து பேசும்படியாய் எனக்கு ஒரு அழைப்பை தந்து நிலை நிறுத்தினார். அதே விதமாக தான் ஆண்டவருடைய வார்த்தையை நேசித்து அவருடைய சித்தத்தை நீங்கள் செய்வீங்கன்னா உங்களை மட்டும் இல்லை, உங்கள் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் அவர் இவ்விதமாய் அவருடைய ஸ்தானத்தில் நிறுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து ஆண்டவருக்காய் இன்னும் சேவை செய்ய உங்களை ஒப்பு கொடுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். சரி, நம்ம ஸ்ட்ரைட்டாக கேள்விக்கு போகலாம். முதலாவது கேள்வி என்னன்னா, ஃபர்ஸ்ட் இப்போ யார் ஆக்சுவலாக மெய்யான தேவன்? பிதாவை வழிபடுறதுக்கு யெகோவான்னு ஒரு குரூப் இருக்குது. இயேசுதான் தெய்வம்னு சொல்லிட்டு ஒன்லி ஜீசஸ் அப்படின்னு தனியாக குரூப் இருக்காங்க. இப்போ பெந்தகோஸ்து சபையில் பார்த்தா பிதாவுக்கும் இடம் இல்லை, இயேசு கிறிஸ்துக்கும் இடம் இல்லை. ஒன்லி ஆவி ஆவி ஆவின்னு சொல்லுவாங்க. அது என்ன ஆவி என்ன ஏதுங்கிற அந்த டெப்த்து கூட நிறைய பேருக்கு சபையில் தெரிய மாட்டேங்குது. யார் தான் இந்த தேவன்? நம்ம யாரை தொழுது கொள்ளணும், அதை எப்படி தொழுது கொள்ளணும், அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் நீங்கள் சொன்னீங்கன்னா அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா தெரியாமல் இப்போ நம்ம ஒரு வேளை ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போது ஒருத்தர் தான் என்ன சொல்கிறது, இவர் தான் தேவன், இவர்கிட்ட தான் நம்ம ஜெபிக்கணும்னா நம்ம இன்னொரு ஆள்கிட்ட ஜெபிச்சுட்டு இருக்கும்போது இவர் கேட்க மாட்டார் இல்லையா? அப்போது மொத்தத்தில் அவங்க லைஃபே வேஸ்ட் ஆகிடுது. தேவன் அறியாமலே போயிடுவாங்க. அப்போ நீங்கள் அந்த யார் மெய்யான தேவன்கிறத கொஞ்சம் நீங்கள் எடுத்து சொன்னால் ஜனங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாஸ்டர். முதலாவதாக அன்பு ஊழியக்காரர் மூலமாய் உங்கள் சார்பாக வைக்கப்படுகின்ற முதல் கேள்வி என்னவென்று சொன்னால், மெய்யான தேவன் யார்? மெய்யான தேவன் என்ற ஒரு கருத்து வரும்போது பொய்யான தேவனும் இருக்கிறது என்பது அங்கே நாம் விளங்குகிறது. அநேகர் தேவன் அல்லாதவற்றை ஒருவேளை அவர்கள் அதை தேவன் என்று புரிந்திருக்கலாம், நம்பலாம்.
அப்படி அவர்கள் சேவிப்பது இயல்பு, அது அவருடைய உரிமை. அதை குறித்து நான் விமர்சனம் பண்ணக்கூடாது என்பதை அறிந்திருக்கிறோம். ஆனால் நம்மை பொறுத்தவரையிலே இந்த மெய்யான உண்மையான சத்தியமானவைகள் எவை என்பதை தேட வேண்டிய ஒரு தேவையிலும் ஒரு முயற்சியிலும் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய இரட்சகரும் ஆண்டவருமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கின்ற சுவிசேஷத்தின்படி இந்த கேள்விக்கான பதிலை நாம் சிந்திக்க போகிறோம். ஒன்று, அவர் சத்தியமுள்ளவர், அவர் பரிசுத்தமானவர், அவர் ரூபமில்லாதவர், ஆவியா இருக்கிறவர். இயேசு தேவன் கிடையாது, தேவகுமாரன் என்று பைபிள் சொல்லுது. இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்க வேண்டும் என்று தான் பைபிள் சொல்கிற செய்தி. ஆனால் சில வேத வசனங்களை தவறாக பயன்படுத்துகிற ஒரு சூழ்நிலையை நான் பார்த்துருக்கிறேன். ஏன்னா ப்ராக்டிக்கல் நான் கிறிஸ்டியன் என்வாயர்மெண்ட்டுக்கு சொல்கிறதுனால நான் ஒரு சின்ன விளக்கத்தை நான் சொல்லணும். அது 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 20-21 வசனத்தில் வாசிக்கிறோம். அன்றியும் நாம் சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாக இருக்கிறார் என்று அந்த வசனம் இருக்கிறது. நீங்கள் நல்லா கவனிக்கணும். சத்தியமுள்ள தேவனை அறிந்து கொள்வதற்கு தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பினார், இயேசு அனுப்பினார். இந்த இயேசு சத்தியமுள்ள தேவனிடத்திலிருந்து வந்ததுனால இவரும் சத்தியம் உள்ளவராகவே இருந்தார். அதான உண்மை. தேவனிடத்திலிருந்து வந்தவர் சத்தியம் உள்ளவர். அந்த சத்தியம் உள்ளவரை பின்பற்றுகிற நாமும் சத்தியம் உள்ளவராக மாறிடுவோம்ல இருந்தார். அப்போ 2 விஷயம் இருக்குது. ஒன்று, சத்தியமுள்ள தேவன். 2வது, சத்தியமுள்ள தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவாகிய சத்தியமுள்ள தேவகுமாரன். இந்த 2ஐயும் சொல்லிட்டு இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாக இருக்கிறாருன்னு அடுத்த வசனம் வருது. அந்த மொழிபெயர்ப்பில் வருது. அந்த வசனமே சொல்லுதுங்க, மெய்யான தேவன்னு முதல்ல சொல்லிட்டுல, சத்தியமுள்ள தேவன்னு முதல் வசனம் சொல்லிட்டு, சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்கு குமாரன் வந்தார். அப்போ சத்தியமுள்ள தேவன் யாருன்னு அந்த வசனம் சொல்லிட்டு முதல்ல சொல்லிட்டு தான் திருப்பியும் சொல்லுது இவரே மெய்யான தேவன். அந்த சத்தியமுள்ள மெய்யான தேவனை தான் அறிவிக்கிறதா இயேசு வந்தார் இல்லையா? இயேசு வந்தார் இல்லையா? அந்த சத்தியமுள்ள தேவன் தான் மெய்யான தேவன். இது அந்த வசனத்திலே பொருள். இதை பெரிய ஆவி பெற்றவங்க நாங்கள் தான் நேர சியோனுக்கு போகிறோம், உச்சாணிக்கு போகிறோம்லாம் உலகத்தை ஏமாற்றிட்டு இருக்கிறேன் நான் சொல்லி தான் ஆகணும்ல, ஒன்றும் மறைக்க முடியாதுல்ல, உள்ளன்னு சொல்லி இருக்கிறவங்கெல்லாம் எழுதி போட்டிருக்காங்க. இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாக இருக்கிறாருன்னு இந்த வசனத்தை எழுதி போட்டிருக்காங்க. நான் அந்த மார்க்கத்தார கேட்டேன், பிரதருங்க வாங்க, இந்த மாதிரி ஒரு வசனம் பைபிளில் இருக்கான்னு கேட்டேன். ஆமாம் இருக்குதுன்னாங்க. எங்கே இருக்குதுன்னு கேட்டேன். இந்த வசனம் சொன்னாங்க. அந்த வசனத்தை முழுசாக வாசிங்கன்னு சொன்னேன். இப்படி தான் இந்த வசனம் இருக்குது. இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமான அந்த வசனம் இல்லை, அது அதில் உள்ள ஒரு துண்டு. இப்படி தான் வேத புரட்டு பண்ணாங்கல்ல, ஒவ்வொன்றா வெட்டுனாங்க, வெட்டி மாற்றிட்டாங்க. ஒரு இடத்துல ஒரு சகோதரர் எழுதி போட்டுத்தார். நான் கேட்டேன், இப்படி ஒரு வசனம் அவங்க பைபிளில் இருக்கான்னு கேட்டேன். இறங்க பார்த்தார், இருக்கிறதே எடுத்தார். சரியா வாசிங்கன்னு. நீங்கள் போடணுன்னா அந்த வசனத்தை முழுசாக போடுங்க, அதை பார்த்துருக்கவங்க சரியாக புரிஞ்சுட்டு போட்டு அதை ஒரு துண்டை வெட்டி ஏன் தனியாக ஒரு தவறான கொள்கை உருவாக்குறீர்கள். உடனே அதை எடுத்துட்டார், உடனே அந்த போர்டே எடுத்துட்டார். ஓகே, தப்பு தான், வேதத்தில் இல்லாத செய்யப்படாது. சரி அன்புக்குரியவர்களே, உண்மை தேவன், அவர் சத்தியமுள்ளவர், அவர் ஆவியாக இருக்கிறவர். அதை வடிவத்துக்கு கொண்டு வந்தால் விக்கிரக ஆராதனை. இயேசு தேவகுமாரனாக இருக்கிறார். அவர் அற்புதம் செய்கிறதுனால அவர் தேவன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. நான் கொஞ்சம் இது பைபிள் ஸ்டடியாக சொல்லும்போது நான் ரொம்ப டீட்டெயில்டாக சொல்லுவேன். ஒரு சின்ன குறிப்பாக தான் நான் சொல்லணும். இயேசுவை குறித்து சொல்லி இருக்கிறது, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேலே இருக்கிறார், அவர் அபிஷேகம் எனக்குள்ளே இருக்கிறதுனால தான் நான் இந்த சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை கொடுக்கும்படி, தரித்திரருக்கு சுவிசேஷம் கொடுக்கும்படி அந்த அபிஷேகம் எனக்குள்ளே இருக்குது. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் தேவன் இயேசுவை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பி அவ்விதமாய் தேவன் கூட இருந்ததுனால தான் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுதலை பண்ணும்படியாய் சுட்டி தெரிந்தார். இதே பரிசுத்த ஆவி அப்போஸ்தலர்களுக்குள்ளும் ஆதி திருச்சபையாருக்குள்ள வந்ததுனால தான் அந்த ஆவியானவர் வரங்களை கொடுக்கிறார் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம். ஆவியானவர் பல விதமான வரங்களை கொடுக்கிறார். அது ஊழியத்தின் பிரயோஜனத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன புரிஞ்சுங்க? பரலோகத்தின் தேவன் ஆவியா இருந்தார், இந்த ஆவி இயேசுக்குள்ள வந்திருந்தார். அந்த ஆவியினாலே அவர் பிசாசை துரத்தினார். தேவனுடைய ஆவியினாலே நான் பிசாசை துரத்துகிறேன்னு சொன்னார். தேவனுடைய விரல் அல்லது அதிகாரத்தினாலே துரத்துகிறேன், நான் செய்யல, நான் சுயமா பேசலன்னு சொன்னார். அப்போ சொல்ல அதான் சொன்னாங்க, நமக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ எல்லா அற்புதங்களுக்கும் காரணமா இருக்கிற பரிசுத்த ஆவியாகிய தேவனை விசுவாசிக்காம தொழுது கொள்ளாம அந்த ஆவியினால் நடத்தப்படுகிற, நல்லா புரியுங்க, அந்த ஆவியினால் நடத்தப்படுகிற, அது இயேசுவாகட்டும், புனிதர்களாகட்டும்,
அப்போஸ்தலர்களாகட்டும், நீங்களாகட்டும், நாங்களாகட்டும், இப்படிப்பட்டவங்களை ஆராதிச்சா அது விக்கிரக ஆராதனை இல்லையா? ஆம். அதனால தான் நம்ம சொல்கிறோம், ஆவியாக இருக்கிற தேவன் ஆராதிங்க. அற்புதம் செய்கிற யாரையும், அது இயேசுவாக இருந்தாலும் அந்த அற்புதத்தை செய்ய வைத்த ஆவியாகிய தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்று அவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். சரி, தேவன் ஆவியாக இருக்கிறார், சத்தியமுள்ளவர், பரிசுத்தமானவர், இவர் குமாரனாக இருக்கிறார். அந்த ஆவியாக இருக்கிற தேவன் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணி செயலாற்றுகிறார். 3 கடவுளெல்லாம் கிடையாது. ஆவியாக இருக்கிற தேவனும் அவரிடத்திலிருந்து வருகிற செயல்படுகிற தூய ஆவியின் செயல்நிலை இருக்கிறது, குமாரன் ரூபத்தில் இருக்கிறார். இதை பிதா, குமாரன், பரிசுத்த ஆவின்னு சொல்லி இருக்கிறாங்க. அவ்வளவுதான். தேவன் ஒருவர் என்று சொல்லி மிக தெளிவான வசனங்கள் நமக்கு இருக்கிறது. நல்லது, ஒரு சின்ன புரிதல் உங்களுக்கு கிடைத்திருக்கும். இப்போது நாம் அடுத்த கேள்விக்கு செல்லலாம் இல்லையா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சரி, இப்போ நம்ம 2வது கேள்விக்கு பாஸ்டர் பதில் சொல்ல போறாங்க. இந்த கேள்வி என்னன்னா, நிறைய பேருக்குள்ள ரகசிய வருகை இருக்கா இல்லையான்னு ஒரு பெரிய டவுட் இருக்கு. ஆக்சுவலாக எல்லாருமே நம்புகிறாங்க இயேசு கிறிஸ்து எப்படி பூலோகத்திலேருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அதே மாதிரி திரும்ப வருவாங்கன்னு. பட் ஆனால் இந்த ரகசிய வருகைன்னு பைபிளில் எங்கே இருக்குது? நிஜமாவே ரகசிய வருகை இருக்கா? இப்பேற்பட்ட ஒரு கொஸ்டின் இருக்குது. அதை பற்றி கொஞ்சம் நீங்கள் சொன்னால் நல்லாயிருக்கும் பாஸ்டர். இப்போ ரகசிய வருகை இருக்கா இல்லையா? அப்படி ரகசிய வருகை இருந்ததுன்னா அது எப்போ இருக்கும், எப்படி இருக்கும்? அதை கொஞ்சம் நீங்கள் விளக்கி வசனத்தின் ஆதாரத்தோட சொன்னால் நல்லாயிருக்கும். அப்படி ரகசிய வருகை இல்லைன்னா அதுக்கும் நீங்கள் வசன குறிப்பு கொஞ்சம் சொல்லி கொடுங்க பாஸ்டர். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ சகோதரர் மூலமாக நீங்கள் அடுத்த ஒரு கேள்வி வைக்கிறீங்க. என்ன கேள்வி வைக்கிறீங்கன்னா, வருகை, இயேசுவின் வருகை என்று ஒன்று இருக்கிறதா, அதில் ரகசிய வருகை என்று ஒன்று இருக்கிறதா, இல்லை அது பரசியமாக தான் இருக்குமான்னு ஒரு பெரிய டிபேட் நடந்துகிட்ருக்கு. இது சம்பந்தமான இறைப்பணியாளர் போதகருங்கிற முறையில் உங்களுடைய விளக்கத்தை சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. ரொம்ப அருமையான ஒரு விஷயம். நாம் செய்தியை பார்க்கலாம். இயேசு நீங்கள் யோவான் 14:2-3 அவர் சொல்கிறார், உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை நான் பிதாவின் வீட்டில் ஆயத்தம் பண்ணுவேன். ஆயத்தம் பண்ணிவிட்டு நான் இருக்கிற இடத்துல நீங்கள் இங்கே இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை அழைத்து கொண்டு செல்வேன். அந்த வார்த்தை தான் முக்கியம். இந்த வார்த்தைக்கு தான் நாம் அந்த வசனத்தை பார்க்குறோம். நான் வந்து நான் இருக்கிற இடத்துல நீங்கள் இருக்கும்படி உங்களை அழைத்து வருவதற்கு நான் வருவேன் இல்லையா? நான் வருவேன், உங்களை அங்கேருந்து உங்களை இங்கே அப்படியே இழுத்துக்க மாட்டேன், நான் கீழே வந்து அழைத்து கொண்டு போவேன் என்ற ஒரு செய்தி அந்த பகுதியில் இருக்கிறது. ஸோ அவர் மீண்டும் வர வேண்டும் என்றால் அந்த வருகைக்குரிய அடையாளங்கள் என்ன அப்படின்னு சீசர் கேட்குறாங்க. மற்ற 24:3 அதுக்குரிய அடையாளங்கள் என்னன்னு கேட்கும்போது அவர் நிறைய அடையாளம் சொல்கிறார்ல. ஜனத்துக்கு விரோதமாக ஜனம், ராஜ்யம், யுத்தம், நிலநடுக்கம், கொள்ளை நோய், பல காரியங்கள் இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறத நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஸோ லூக்கா 21:28 இவையெல்லாம் சம்பவிக்க தொடங்கும் போது அவர் வாசல் அண்டையில் வந்திருக்கிறார், சமீபத்தில் வந்திருக்கிறார் என்று அறிந்து கொள்ளணும்னு சொல்கிறார். ஸோ இந்த அடையாளங்கள் அவர் பக்கத்தில் வந்துட்டார், வெரி நியர் வரப்போறாருங்கிறத நாம் புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பாக இருக்கிறது என்பதை முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது லூக்கா 21:26 வந்தீங்கன்னா, இப்படியெல்லாம் நிறைய தீமைகள் நடக்கும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும், இது ஒரு நடக்கும். ஆனால் இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு நீங்கள் ஜோம் பண்ணி விழிப்பாக இருக்கணும். இவைகளுக்கு நீங்கள் தப்பணும்னு சொல்கிறார். இதுதான் வார்த்தை. அடுத்த வார்த்தை, இங்கெல்லாம் தீமை நடக்கு, இந்த தீமையெல்லாம் நீங்கள் சிக்கப்படாது. அப்படின்னா நிறைய பேர் சிக்குவாங்க இல்லையா? நீங்கள் சிக்கப்படாது, பலர் சிக்குவாங்க. அப்போ சிக்காமல் நீங்கள் தப்ப வேண்டும் என்கிற ஒரு முக்கியமான விஷயம். வெளிப்படுத்தல் 12:5 ஒரு அடையாளத்தை பார்க்குறோம். ஒரு ஸ்திரீ பிரசவ வேதனைப்பட்டு ஒரு ஆம்பிள்ளை பெறுகிறா. ஒரு சர்ப்பம் அதை விழுங்குறதுக்கு இருக்குது. ஆனால் அந்த பிள்ளை தப்பிடுச்சு. இந்த பிள்ளை அந்த சர்ப்பத்தின் பிடியிலேருந்து தப்பி அது தேவனோட சிங்காசனத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது அப்படின்னு இருக்கு. ஸோ வாசித்த வசனத்திற்கு இது பொருத்தமாக வர்றதை நம்ம பார்க்குறோம். அப்போ தப்பி போகிற ஒரு காரியம் இது என்ன, இது எப்படி சம்பவிக்கிறது? நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் நீங்கள் 12:7 வந்தீங்கன்னா, வானத்தில் யுத்தம் உண்டாயிற்று, மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் பிசாசின் தூதர்களோடு யுத்தம் பண்ணினார்கள் என்ற ஒரு செய்தி. கடைசியில் உலகம் அனைத்து மோசம் போகிற பிசாசு சாத்தான் என்று சொல்லப்பட்ட பழைய வெள்ளை சர்ப்பம் தள்ளப்பட்டது. அவன் ஜெயிக்கலை, பூமியிலே தள்ளப்பட்டான். வானத்திலே செயல்பட்டான், பூமியிலே தள்ளப்பட்டான். ஒரு யுத்தம். இது என்ன யுத்தம் அப்படின்னு கேட்டால்,
இயேசு திரும்பி வருவாருங்கிற செய்தியை நாம் பார்த்துட்டோம். அவர் வரும்போது எப்படி வர்றார்? பரிசுத்த தூதர்களோடு அவர் வர்றாருங்க. அந்த தூதர்கள் முதலாவது வருவாங்க. பரலோகத்திலிருந்து இறங்கி மத்திய ஆகாயத்துக்கு வரும்போது அது முதலாவது தூதர்கள் வர்றாங்க. மத்திய ஆகாயத்தில் என்ன இருக்குன்னு கேட்டால், எபேசியர் 6:12 வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. அப்போ வான மண்டலத்தில் பொல்லாத ஆவிகளின் சேனை ஆளுகை செய்கிறது, டாமினேட் பண்ணுறது, அந்த ஆட்சி நடக்குது அப்படின்னு புரியும். இந்த பொல்லாத ஆவிகளோடு தான், வலு சர்ப்பத்தின் தலைமையில் உள்ள ஆவிகளோடு தான் தேவ தூதர்கள் வந்து யுத்தம் பண்ணுறாங்க. யுத்தம் பண்ணி கீழே தள்ளப்படுகிறார்கள். இப்படி கீழே தள்ளும்போது நீங்கள் தொடர்ந்து அங்கே வாசித்தீங்கன்னா 12ஆம் வசனம், அதாவது 12 வெளிப்படுத்தல் வாசித்தா இன்னொரு குறிப்பு அங்கே இருக்குது. பரலோகங்களே, அவைகளில் இருக்கிறவர்களே களி கூறுங்க, பூமியிலும் சமுத்திரத்தில் இருக்கிறவர்களே உங்களுக்கு கேடு ஆபத்து உண்டாகும் என்று சொல்ல கேட்டேன். இப்போ 2 கூட்ட மக்கள். ஒரு கூட்டத்தார் மேலே இருக்கிறாங்க. பரலோகம்னா மேலே, மேலே உயரத்தில், பரம்னா உயரத்தில், உயரத்தில் மேலே ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, கீழே ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. நல்லா கவனிக்கணும். இப்போ எப்படி இந்த 2 கூட்டத்தார் ஆனாங்கன்னா, ஏற்கனவே சொல்லிட்டார், நீங்கள் இதுக்கெல்லாம் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்னாடி நிற்கணும், நான் உங்களை அழைத்து கொண்டு போக வருவேன், ரெஸ்கியூ, அங்கேருந்து மீட்டு கொண்டு போக வருவேன், நீங்கள் காத்துருங்கன்னு சொன்னார்ல. அப்படி வந்து ஒரு கூட்டத்தாரை அவர் பூமியிலிருந்து மேலே கொண்டு போயிருக்கார். இன்னொரு கூட்டத்தார் பூமியில் கைவிடப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்பது இந்த வசனத்திலிருந்து நாம் விளங்கி கொள்ள முடியும். நீங்கள் மற்ற 24ஆம் அதிகாரம் 40-41 வாசித்தா 2 பேர் வயலில் இருப்பாங்க, திரிப்பாங்க, ஒரே படுக்கையில் இருப்பாங்க. ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். இப்படி ஏற்றுக்கொள்ளப்படுகிற கைவிடப்படுகிற ஒரு 2 பிரிவான ஜனங்கள் இருக்கிறார்கள்ங்கிறத முதலாவது புரிஞ்சுங்க. நம்பர் 1. ஸோ இப்படி ஒரு சம்பவம் நடக்கணும். அவர் வரும்போது எல்லாரும் எடுக்கலை, இப்படி ஒரு காரியம் நடக்கணும். அது முதலாவது விஷயம். 2வது, அந்த வருகையை பற்றி சொல்லும்போது மணவாளனுக்கு எதிர்கொண்டு போகிற 10 கன்னிகைக்கு ஒப்பா இருக்கிறதுன்னு ஒரு உதாரணத்தை சொல்லுவார். மற்ற 25ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வந்தீங்கன்னா எல்லாரும் காத்திருந்தாங்க. ஒரு கட்டத்தில் இதோ மணவாளன் வந்து விட்டாருன்னு அறிவிப்பு செய்யப்பட்டது. அது என்ன அறிவிப்பு? அதுதான் இப்போ நம்ம பார்த்துருக்கோம்ல, இந்த மற்ற 21:33 வாசரிக்க மாதிரி இந்த அடையாளங்கள், அற்புதங்கள், வாசல் அண்டையில் வந்திருக்கிறாருன்னு அறியுங்கன்னு சொல்கிறாருல்ல, அதுதான் அந்த செய்தி. இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ மணவாளன் பக்கத்தில் வந்துட்டார், அறிகுறிகள்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லப்பட்டோன்னு எல்லாரும் எழும்புனாங்க. போனால் பொத்தி உள்ளவருடைய தீவட்டிகளில் எண்ணெய் இருந்தனால அது எரிஞ்சுது. இது வந்து எரியலை, இது அணைஞ்சு போச்சு, இது எரியலை, டோட்டலி இல்லாமல் ஆயிடுச்சு. இப்போ அவங்கள்ட்ட கேட்குறாங்க, கொஞ்சம் எண்ணெய் கொடுங்க, அது வேணும். ஸோ இல்லை, 2 பேருக்கும் பத்தாமல் போயிடும், நீங்கள் போய் வாங்கிட்டு வாங்கன்னா இவங்க வாங்கிட்டு வர ஓடுறாங்க. வாங்கிட்டு வர போகும்போது அதுக்குள்ளே மணவாளன் வந்தார். ஆயத்தமாக இருந்தவர்கள அழைச்சிட்டு போயிடுவார். கதவும் அடைக்கப்பட்டதுன்னு அந்த செய்தி இருக்குது. நீங்கள் நல்லா கவனிக்கணும். இங்கே ஒரு கூட்டத்தாரை ஆண்டவர் அழைத்து அப்படியே கொண்டு போய்விட்டார், கதவை பூட்டிட்டார். இன்னொரு கூட்டத்தார் கைவிடப்பட்டு வெளியே நிற்கிறாரு. இவர்கள் ஆண்டவர் வந்ததையும் பார்க்கல, கூட்டிகிட்டு போனதையும் பார்க்கல. அந்த ஓமையிலிருந்து நம்ம புரிகிறோம். அப்போ அவர் ஒரு மறைவான காரியம் நடந்திருக்குல்ல, ஒரு ரகசியம் அங்கே இருக்கு. வந்துட்டாரா, போயிட்டு நாங்கள் காணவே இல்லையே, அது வந்துட்டார், நாங்கள் போயிட்டு வரக்கூடாது. அது ஸோ ஹியர் ஒரு மறைவான விஷயம் அல்லது ரகசியமான விஷயம் நடந்திருக்கு. திருடனை போல வருகிறேன், நீ விழிப்பாரு சொல்லக்கூடிய வேறு வசனங்கள் இருக்குது. ஏன்னா அது நீங்கள் 1:3 மற்ற, அதாவது வாசிக்கும்போது 11:3 வாசிக்கும்போது அவர் வருகிற நாளையாவது அறியாமல் இருக்கபடினாலே 13ஆம் வசனம் 25:13 மத்தேயு 25:13 அது வாசிக்கும்போது அது யாருக்கும் தெரியாததுனால ரொம்ப விழிப்பாருங்க. அப்போ என்ன புரிகிறோம்? விழிப்புன்னா கண்ணை முழிச்சு இருக்கிறது அல்லது ஒரு விழிப்பாக இருக்கிறது. தூங்குனா வந்துட்டு போனால் தெரியும்ல, திருடன் வந்தால் முழிச்சிருந்தா தெரியும்ல, என்ன வந்துட்டான் திருடன்னு சொல்லிடுவோம். தூங்கிட்டோன்னா வந்தால் எடுக்க வேண்டியதை எடுத்தான், கொண்டு போனான், தட்ஸ் ஆல். ஸோ இந்த தன்மை அதில் தெரிகிறதுனால ஒரு மறைவான ரகசியமான காரியமாய் இது நடக்க வாய்ப்பு இருக்கிறது என்பதை இந்த பகுதியிலே நாம் விளங்கி கொடுக்கிறோம். அடுத்தது புரிய வேண்டிய ஒரு காரியம், இந்த எண்ணெய்ன்னு ஒன்று சொல்லியிருக்கு, அதை சொல்லிட்டா நல்லா இருக்கும். இந்த எண்ணெய் என்னன்னா, பரிசுத்த ஆவியானவரை தலையிலிருந்து ஊற்றப்படுகிற எண்ணெய்க்கு வைப்பாய், அபிஷேகத்துக்கு வைப்பாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பரிசுத்த ஆவியானவராகிய எண்ணெய் இருந்தால் தான் இந்த சூழ்நிலையை நாம் சந்திக்க முடியுங்கிறது முக்கியமான காரியம். ஏன்னா 1 Corinthians 15:51 ஒரு இமைப்படுதலை நாம் மறுரூபமாக்கப்படணும். இந்த உடலில் நம்ம போகலைங்க, இந்த உடலிலிருந்து இயேசுவின் மகிமை உள்ள சரீரத்துக்கு பாய் மறுரூபம் அடைந்து தான் போகணும். அது முக்கியமான விஷயம். அது ஒன்று பிலிப்பியர் 3:21 அவர் தம்முடைய வல்லமையான செயலினாலே நம்முடைய அற்பமான சரீரத்தை அவருடைய மகிமையான சரீரத்துக்கு மறுரூபப்படுத்துவார். வல்லமை, அந்த பரிசுத்தாவின் வல்லமைனால தான் மறுரூபம்
மறுரூபப்படுத்த வேண்டும், முடியும் என்கிற செய்தி அங்கே இருக்கிறது. ரோமர் 8:11 கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் சாவுக்கு எதுவான சரீரங்களை உயிர்ப்பிப்பார் இல்லையா? அப்போ இந்த சாவுக்கு எதுவான சரீரங்களை உயிரோடு இடைய பண்ணுவதும் மறுரூபப்படுத்துவதும் இந்த பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை வேலைன்னு வழங்கிக்கிறோம். அதுதான் என்னன்னு சொல்லியிருக்கு. ஸோ இது இருந்தால் மட்டும்தான் இந்த காரியத்தை, அந்த சத்தமே, அந்த அவர் வர்ற சத்தமும் கேட்கும், இந்த மறுரூபமும் அடைய முடியும். அப்போ மற்றவங்க கேட்க முடியாதுங்கிறதும் பார்க்க முடியாதுங்கிறதும் இங்கே தெளிவாக இருக்கிறதுனால ஒரு ரகசியமான காரியம் நடக்கிறது என்பதை அறிஞ்சிருக்கிறோம். 1 கொரிந்தியர் 3:18 நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிற வண்ணமாய் கண்டு ஆவியா இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் அடைந்து கொண்டே வருகிறோம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் இருக்கு. இப்போ ஒரு மறுரூபம் நடக்க வேண்டும். இதுதான் முக்கியமான இடம். வருகையை பற்றி பலரும் பேசட்டும். மறுரூபம் ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் பல வருஷம் விசுவாசியாக இருந்து இந்த பரிசுத்த ஆவியினாலே ஒரு மறுரூபம் நமக்குள்ளே நடந்து கொண்டே இருக்க வேண்டும். இயேசுவின் சாயல் நமக்குள்ளே உருவாகி கொண்டு இருக்க வேண்டும். கலாத்தியர் 4:19 கிறிஸ்து உங்களுக்குள் உருவாகணும். அதுதான் நான் நேரமாக சொன்னேன். ஆதி திருச்சபை அப்போஸ்தலர்கள் இயேசுவை ஆராதிக்கும்படி செய்யவில்லை, படிப்பிக்கவில்லை, ஆனால் இயேசுவை உருவாக்கினார்கள். கிறிஸ்துவின் சிந்தையை பிலிப்பியர் 2:5 உருவாக்கினார்கள். அது உருவாகி 2 கொரிந்தியர் 4:16 ஆனபடினால் சோர்ந்து போறதில்லை, புறம்பான மனுஷன் அழிந்து உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட்டு கொண்டு வருகிறது. எபேசியர் 3:16 அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்பட்டு கொண்டு இருக்கணும். இந்த ப்ராசஸ் நடந்தாதான் அந்த ஃபைனல் ஸ்டேஜ் அவர் வரும்போது அந்த மறுரூபத்தை அடைய முடியும் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்கிறோம். இப்படி அப்போ ஒரு ரகசியமான ஒரு காரியம் நடக்கிறது என்கிறது புரியுது. ஆனால் கைவிடப்பட்டவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியலை என்கிறது ஒரு புரிதல் இருக்குது. இவங்க ஆகாயத்துக்கு போகிறாங்க. அது 1 தெசலோனிக்கேயர் 4:17 மேகங்களின் மேல் எடுத்துக்கொள்ளப்பட்டு, அது வெளிப்படுத்தல் 19:7-9 ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்துன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை ஆகாயத்தில் நடக்குது. அதே நேரம் பிசாசு அவனுடைய தூதர்கள் கீழே வந்துட்டாங்களா, இவன் தனக்கு ஆட்சி அங்கே அமைக்கிறான். இதை வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தில் ஒரு மிருகம் கள்ள தீர்க்கதரிசி அவன் குட்டுமையாக ஆட்சி செய்கிறான். யார் கைவிடப்பட்டவர்கள் ஆட்சி செய்கிறான் என்கிற ஒரு நிலைமை இருக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். இதன் பிறகு மத்திய ஆகாயத்தில் இருந்து இந்த ஒரு இடப்பட்ட காலம், அந்த தீய ஆட்சியினுடைய காலம் எல்லாம் முடிகிற சமயத்தில் நடக்கிற ஒரு காரியம் யூதா 1:14-15 இதோ பூமியை அவர் நியாயம் தீர்க்கிற வருகிறார், 1000 பரிசுத்தவான்களோடு வருகிறாருன்னு சொல்லி யூதா ஒரு சம்பவத்தை அவன் குறிப்பிடுகிறதை பார்க்குறோம். அப்போ மேலே ஆகாயத்தில் இருந்தவங்க இவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி வர்றாங்க. வெளிப்படுத்தல் 19:11 அவர் நீதியோ நியாயம் தீர்க்கும்படி வருகிறார். வரும்போது பரிசுத்த சேனையாய் அந்த வானத்தில் ஏறி போன பரிசுத்தவான்கள் வெள்ளை குதிரைக்கு மேலே சேனையாய் வருகிறார்கள் என்கிற குறிப்பு இருக்கு. அந்த சேனை வெண்ணங்கி சுத்தமும் பிரகாசமும் உள்ள வஸ்திரங்கள் தரித்தவர்களாய், மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாக, அது 19:14 வாசிக்கிறோம், வருகிறார்கள் என்ற குறிப்பு இருக்கு. இந்த சுத்தம் பிரகாசமுள்ள வஸ்திரம் யாருக்கு கொடுக்குறதுன்னா வெளிப்படுத்தல் 19:8 வாசிக்கும் போது சுத்தம் பிரகாசமுள்ள மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவர்களுக்கு அளிக்கப்பட்டது, அது பரிசுத்தவான்களுடைய நீதிகளே என்று வாசிக்கிறோம். சரியா? பரிசுத்தவானுடைய நீதிகள். அப்போ அவங்க தான் இன்னுக்கு மேலே போன பரிசுத்தவான்கள் தான் இயேசுவோடு கூட பூமிக்கு நியாய தீர்ப்பு கொடுக்க மீண்டும் பரசியமாக எல்லாரும் தெரியக்கூடிய ரீதியில் இறங்கி வர்றாங்க. அப்போ இவங்க முதலாவது ஏறி போயிருக்கணும் இல்லையா ஒரு சந்தர்ப்பம், அது ஒரு அட்டம்ப்ட் நடந்திருக்கு. அது போனனால தான் அவங்க அங்கே மத்திய ஆகாயத்தில் கல்யாண விருந்து எல்லாம் முடிஞ்சிடுச்சு. அந்த மகிமையோடு இயேசுக்கு பின்தொடர்ந்து வர்ற ஒரு சம்பவம். ஆனால் முதல்ல நடந்த சம்பவம் அநேகருக்கு தெரியாது. அது அந்த ஆவியை பெற்றவர்களுக்கு தான் அந்த சத்தம் கேட்கும், பரலோகத்தை தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த சத்தம் கேட்கும். ஏன்னா அது அந்த ஆவியானவரால் நடக்கிற விஷயம் இல்லை, இப்படி நடக்குங்கிறத அறிஞ்சிருக்கணும். அவர் ரகசியம் இருக்கிறது, பரசியமாகவும் வருகிற வருகை இருக்கிறது, நியாய தீர்ப்பு இருக்கிறது, வருகைக்கு ஆவியானவர் ஆயத்தப்படுத்த வேண்டிய கட்டாயமும் இருக்கிறது. அதுக்கு தகுதி அடைய வேண்டிய ஒரு தேவை நமக்கு இருக்கிறது என்பதை நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கேள்வி பதில் உங்களுக்கு திருப்தி அளித்திருக்க நம்புகிறேன். நன்றி. இப்போ 3வது கேள்விக்கு நம்ம வந்திருக்கோம். குடும்ப உறவு அது ஆசீர்வாதமா இருக்கா, இல்லை நமக்கு கிறிஸ்தவத்தில் மக்களுக்கு அது ஒரு சாபமா இருக்கா, கர்ஸா இருக்கா அப்படிங்கிறது தான் கேள்வி. இப்போ குடும்பம்ங்கிறது கணவன் மனைவி இவங்க 2 பேரும் மட்டும் எடுத்துக்கலாம். பிள்ளைகள் அதை கணவன் மனைவி ஆசீர்வதிக்கும் போது பிள்ளைகள் அதான் தேவன் அங்கீகரிக்கும் போது அந்த உறவை பிள்ளைகள் இருக்குது. இப்போ அந்த கணவன் மனைவி உறவு, அதான் அந்த குடும்ப உறவு அது ஆசீர்வாதமாக இருக்கா இல்லை அது ஒரு சாபமாக இருக்குது? இப்போ ஊழிய வட்டாரத்துலேயும் கணவரோட அந்த மனைவிகள் ஒருமனப்பாடு இல்லாமல் இருக்கும்போது அவங்க ஊழியமும் சரியாக செய்ய முடியறதில்ல, இல்லை வாழ்க்கையிலையும் அதை குறித்த ஒரு
தெளிவு இல்லாமல் இருக்குது. அப்போ குறிப்பாக வாலிப பிள்ளைங்க அவங்க என்ன பண்ணணும், நிறைய பேர் வந்து எங்கள் அப்பா அம்மா போடுற சண்டையை பார்த்துட்டு அவங்க கல்யாணம் வேணான்னு சொல்கிறாங்க. வசனம் என்ன சொல்லுது நமக்கு? இப்போது 1 கொரிந்தியர் 7 பார்க்கும்போது திருமணத்தை வந்து பாவம்னு சொல்லலை, பட் ஆனால் பெட்ரு வந்து நீங்கள் என்னை போல் இருக்கிறது நல்லதுன்னு பவுல் மூலியமா ஆவியானவர் எழுதி கொடுத்துருக்கிறார். ஸ்திரீயை தொடாமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு. ஏன்னா கல்யாணம் பண்ணவங்க அவங்க தங்களுடைய அந்த மீதி மாம்சம் சரீரமாக இருக்கிற அவங்க கணவருக்கு மனைவிக்கு எப்படி பிரியமாக இருக்கணும்னு யோசிப்பாங்க. இது கல்யாணம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, அன்மேரிட் ஒன்னா வந்து நீங்கள் தேவனுக்கு எப்படி பிரியமாக இருக்கலாம்னு யோசிப்பீங்க அப்படின்ட்டு. அதான் வசனத்தின்படி கணவன் மனைவி உறவு வந்து அது ஆசீர்வாதமா இல்லை அது சாபமாக இருக்கான்னு கொஞ்சம் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. நன்றி. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போது குடும்பம், கணவன் மனைவி உறவு, திருமணம் என்பது இப்போது உலகத்தில் என்ன சூழ்நிலையில் சென்று கொண்டிருக்கிறதுங்கிறத நம்ம பார்த்துட்ருக்குறோம். இதுக்கு ஒரு பெரிய விளக்கம் தேவையில்லை. ஸோ இது அவசியம்தானா, தேவைதானா, இல்லையா என்கிற ஒரு கடினமான ஒரு மனநிலை உணர்வுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறதுனால இதை குறித்து நான் கொஞ்சம் அறிஞ்சிருக்க வேண்டியது அவசியம். தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். இப்போ குடும்பம், திருமண உறவு என்பது நாம் மனிதர்களாக உருவாக்கி கொண்ட ஒரு விஷயம் இல்லை. இதை முதலாவது 1 by 1 பார்க்கணும். அது ஆதியாகம புஸ்தகத்தில் 2:18 மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லது அல்ல என்று சொன்னவர் இந்த மனுஷனை படைத்த தேவன். மனுஷனை படைத்த தேவன் சொல்கிறார் அவன் தனிமையாக இருக்கிறது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணை இருந்தால் நல்லது. துணை இருந்தால் நல்லது என்று சொல்வதை விட ஏற்ற துணை இருப்பது தான் சரியானது என்பதை ஆண்டவர் குறிப்பிட்றதை பார்க்குறோம். அதனால் நானே ஏற்ற துணையை உண்டாக்குறேன் என்று சொல்கிறார். முதல் விஷயம், மனிதனை படைத்தவர், ஆணை படைத்தவர், அவனுக்கு ஏற்ற துணை இருப்பது நல்லது என்று கண்டவர் ஏற்ற துணையை அவர் தான் உண்டு பண்ணுறார். இது நம்முடைய செட்டில்மெண்ட்டில் நடக்கிற ஒரு விஷயம் இல்லை. உண்மையில் சொன்னால் அவர் அதை நல்ல துணை ஏற்படுத்தும் போது அது நன்மையாக இருக்கிறது. சில வேளை நாம் தெரியாதனமாக ஏற்படுத்தும் போது அது கொஞ்சம் தீமையாக இருக்கிறது இயல்பான ஒரு வாய்ப்பு இருக்குது இல்லையா? அதை நாம் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். அதை அனுபவத்திலே நாம் பார்க்குறோம். நல்லது. அப்போ தேவன் திருமணத்தை ஏற்படுத்துகிறார். அதை இயேசுவும் மத்தேயு 19:4-5 இருவராயிராமல் ஒருவராக இருக்கிறார்கள், பிரித்து பார்க்காதங்க, ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள் என்ற செய்தியெல்லாம் அந்த பகுதியில் அவர் குறிப்பிட்டிருக்கிற ஒரு காரியத்தை பார்க்குறோம். இங்கே முக்கியமான விஷயம், ஏற்ற துணையை தேவன் ஏற்படுத்தும்படி அந்த திருமணத்துக்கு தகுதி ஆகிறவர்கள் முதலாவது தங்களை அர்ப்பணிக்க வேண்டும். அந்த திருமணத்தை ஏற்பாடு செய்ய விரும்புகிற பொறுப்பானவர்களும் இந்த அர்ப்பணத்துக்குள்ளே வர வேண்டும். என்ன பிரச்சனை என்று சொன்னால், பெரும்பாலான சூழ்நிலையில் தேவன் அந்த திருமணத்தை ஏற்படுத்த முடியாத தடைகள், வேறு விதமான காரியங்கள் நடக்கிறது. அதுதான் இங்கே முக்கியமான விஷயம். அதற்கு அடிப்படையான காரியத்தை நாம் சொல்ல வேண்டும். நீங்கள் எபிரேயர் 13:4-5 விவாகம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளதாக இருக்கணுங்கிறது சொல்லிவிட்டு, விவாகம் என்று அசுசிப்படாது இருப்பதாகன்னு சொல்லிவிட்டு, வேசிக்கிளறி விபச்சாரி நியாயம் தீர்ப்பாருன்னு சொல்லிவிட்டு அடுத்த ஒரு வசனம் இருக்கிறது, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் உங்களுக்கு இருப்பது போதும் என்று எண்ணுங்கள், நான் உங்களை விட்டு விலகுறதும் இல்லை கைவிடப்படலைன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இங்கே ஒரு முக்கிய பிரச்சனை, திருமணம் என்று சொல்வது அந்த கணவன் மனைவிக்குரிய இயல்பின் அடிப்படையில் அதை நிறைவு செய்வதற்காக தேவன் ஏற்பாடு செய்கிறார். நாம் அதில் உரிய பங்காற்றுகிறோம். இதுக்கு வெளியே திருமணத்தை ஒரு வியாபாரமாக, ஒரு தொழிலாக, பண ஆதாயமாக, முக்கியமாக சொல்லணும், பணம், சொத்து அல்லது திருமணத்துக்கு இது சம்மந்தம் இல்லாத விஷயம். இன்றைக்கு பணம், சொத்து இதுதான் இதுக்கு திருமணத்துக்கு முக்கிய அம்சங்கிற மாதிரி தலைகீழான ஒரு புரிதல் இருக்கிறது. வேதம் அப்படி சொல்லலை. அது பணம் உள்ளவனோ இல்லாதவனோ, வீடு உள்ளவனோ இல்லை, எல்லாருக்கும் திருமணம் அவசியம், தகுதியான திருமணம் நடக்க வேண்டுங்கிற தேவத்திட்டம் இருக்கட்டும். இப்போ நீங்கள் பணத்தின் அடிப்படையில் இந்த நாட்களின் சூழ்நிலை தான் வரச்சுன்னு டவுரின்லாம் சொல்கிறோம்ல, பணத்தை மையமாக வைத்து, சொத்தை மையமாக வைத்து, சோசியல் ஸ்டேட்டஸ், அதர் படிப்புகள், இதை மையமாக வைத்து ஒரு திருமணம் நிர்ணயிக்கப்படுமானால் அதை விபச்சாரம் என்று தான் சொல்ல வேண்டும். ஏன்னா இது பணத்தின் அடிப்படை. நீங்கள் ஒரு பணத்துக்காக ஒரு ஆண் பெண்ணுக்கும் ஒரு பெண் ஆணுக்கும் அவர்கள் சம்மதிக்கிறார் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? விபச்சாரம் தானே அது. ஸோ எந்த சந்தர்ப்பத்திலும் இது தொடக்கத்திலும் இருக்கக்கூடாது, இது வாழ்க்கை முழுதும் இது வரக்கூடாது. ஏன்னா இந்த சம்பவம் வரும்போது இது விபச்சாரம் என்ற எல்லைக்குள்ளே செல்லுகிறது. ஸோ நான் கொஞ்சம் ஷார்ட்டாக போகிறேன். இந்த கணவன் மனைவி உறவு உடைவதற்கு, பிரிவதற்கு ஒரு அனுமதி, ஒரு காரியத்தை ஆண்டவர் சொன்னார். அது வேசித்தன முகாந்திரத்தினால் ஒழிய மனைவியை தள்ளிவிடக்கூடாது என்று ஒரு காரியத்தை சொன்னார். அப்போ வேசித்தன முகாந்திரம் வந்தால் தள்ளிவிட வாய்ப்பு இருக்கிறது என்பது அங்கே அது வெளிச்சமான காரியம், அதை ஒன்றும் மறைக்கிறதுக்கு இல்லை. இப்போ வேசித்தனம்னா சில விஷயத்தை கன்சிடர் பண்ணுவாங்க உலகத்தில். அது
தெரிஞ்சிருக்கும். அப்படி இருந்தால் இது வேண்டாம், இது சரியில்லை, இது திருமண உறவுக்கு, திருமணம் என்ற புனிதம் போய்விடும், அது வேற எல்லைக்கு போயிடும். இப்போ இந்த இடத்துல டவுரி சிஸ்டம் வர்றது, பணத்துக்காக நீங்கள் திருமணம் பண்ணியாச்சா அது விபச்சாரம் ஆயிடுதில்ல. ஸோ அது நிலைச்சிருக்கணும்னு என்ன கட்டாயம் இருக்க போகுது? இதை மையமாக வச்சு நீங்கள் செஞ்சால் அதில் தேவனுடைய உதவி கிடைக்கும். இல்லை வரும் நாட்கள்லையாவது நீங்கள் எங்கேயாவது இந்த பணம் சம்பந்தமான விஷயத்தை இடையில கொண்டு வந்து அதை ப்ராப்ளமேட்டிக் இஷ்யூ ஆக்குனீங்கன்னு சொன்னால் அது ரொம்ப மீண்டும் பிரச்சனையை ஏற்படுத்தும். இதான் நீங்கள் புரிய வேண்டிய விஷயம். என்ன புரியுறீங்க? பணத்தை அடிப்படையாக வைத்து திருமணம் நிர்ணயிக்கப்பட்டால் அது விபச்சாரம். திருமணமாகி ஏதோ காலகட்டத்தில் பணம் சொத்து சம்பந்தமாக சண்டை போட்டுட்டு வரும், கருத்து வேறுபாடுகள், வீட்டில் 1000 கருத்து வேறுபாடுகளும் கேள்வி பிரச்சனைகளும் வரதான் செய்யும். அது இந்த இடத்த பாதிக்கக்கூடாது. அது நிற்க வேண்டிய ஒரு எல்லை இருக்குது. கணவன் மனைவி உறவு பாதிக்கக்கூடிய அளவுக்கு பொருளாதார சூழ்நிலைகள் பிரச்சனைகள் கொண்டு வரப்படுமானால் அது விபச்சாரம் என்ற எல்லைக்குள்ளே போவோம். அங்கே உடைவு வரும், பிரிதல் வரும். இதுக்கு தேவன் பொறுப்பல்லைங்கிறதை முதலாவது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது, கணவன் மனைவி உறவு அது ஆண் பெண் என்ற நிலையில்தான் தேவன் கட்டளையிட்டிருக்கிறாரே தவிர அதற்கு வெளியே இருக்க முடியாது என்பதை மிக முக்கியமாக நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஏன்னு சொன்னால் அதை நீங்கள் ரோமர் 1ஆம் அதிகாரம் 26, 27 வசனத்தில் நீங்கள் வாசிக்கும்போது ஆண்கள் பெண்களை சுவாபமாய் அந்த உறவுக்குள்ளே, ஆணுக்கு பெண் பாலியல் ரீதியிலும் சரி அந்த திருமண உறவின் அடிப்படை ஆண் பெண் என்ற அந்த 2 இடையில் தான் நிகழ வேண்டும். அதுதான் இயல்பு, சுவாபம். இதுக்கு வெளியே போய் ஆணோட ஆண் பெண்ணோட பெண்ணுன்னு சொல்லக்கூடிய அந்த ஓரின சேர்க்கை உலகம் முழுவதும் நடக்கிற பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ சட்ட அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்க பார்த்துட்டு இருக்கிறோம். அது உலக விவகாரம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய திட்டத்தில் அப்படி கிடையாது. ஆண் பெண் என்ற கணவன் மனைவி உறவு தான் நியமிக்கப்பட்டிருக்கிறது என்பதை இந்த பகுதியிலேயே நான் உங்களோடு குறிப்பிட விரும்புகிறேன். அடுத்தது 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அந்த கணவன் மனைவி உறவை குறித்து சொல்லும்போது, ஒரு கணவனுடைய சரீரத்திற்கு மனைவி பொறுப்பாளி, மனைவனுடைய சரீரத்துக்கு கணவன் பொறுப்பாளி. இந்த பொறுப்பு நிறைவேற்றப்படவில்லை என்று சொன்னால் அங்கேயும் வேசித்தனம் என்கிற ஒரு விபச்சாரம் என்கிற பாவத்தின் தன்மை அங்கே வருது. ஒரு கணவன் மனைவி உறவில் நீங்கள் அதற்குரிய நிலைகளை பேணவில்லை என்று சொன்னால் இதுவும், ஏன்னா அவங்க பணத்துக்கு தானே செய்கிறாங்க, அவங்க ஒருத்தர் மேல் ஒருத்தர் ஒரு ஒரு அது குறித்தே அல்லது அவருடைய பொறுப்பாய் செய்யலை. அது சொல்லுவாங்கள்ல, வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரைன்னு தான் நம்ம சொல்கிறோம். திருமணத்தினுடைய அடிப்படை வாழ்வில் மட்டுமல்ல தாழ்விலும் கூட, சுகத்தில் மட்டுமல்ல சுகவீனத்திலும் கூட மரணம் பிரிக்கும். இதுதான் திருமணம். இப்போ நான் நேரமாக சொன்ன மாதிரி பணத்துக்காகவோ வேறு காரியத்திற்காகவோ மட்டும் இருந்திருந்தால் அதுக்கு பேர் திருமணம் அல்ல, அது வேறு கேட்டகரி நம்ம சொல்லிட்டோம். திருமண பந்தத்துக்குள்ளே வரும்போது எல்லாவற்றிலும் ஒருவருக்கு ஒருவர் பொறுப்புள்ளவர்களாய் நடக்க வேண்டும். அதில் யார் பொறுப்பு இல்லாமல் நடக்கிறாங்களோ அவங்க மற்றவங்கள விபச்சாரிகள் ஆக்குறாங்கன்னு அர்த்தம் ஆகுது. சரியா? அது ஒரு பார்ட்னர் லைஃப்பில் ஏதோ ஒருத்தர் அவர் தன் பொறுப்பை நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் மற்றவர் விபச்சாரி ஆக்குறாங்க. ஸோ இவங்க தான் காரணம் இல்லையா? ஒரு ஸ்திரீ இச்சையோடு பார்க்குற விபச்சாரம் செய்துன்னு ஆண்டவர் சொன்னார். அப்போ மற்ற ஆண்களை விபச்சாரி ஆக்குகிற வேலையை இந்த பொம்பளை செய்கிறான்னு வருதில்லை. அப்போ துர்ஜைக்கு எதுவாய் உடலை பேணாமல் இருந்து இயேசு கிறிஸ்துக்கிறப்ப உடை அணியணும்னு அடுத்த சப்ஜெக்ட் இருக்குது. இப்படி ஒவ்வொன்றுக்கும் தொடர்பு இருக்குது. பல வேளைகளில் இப்படிப்பட்ட தவறுகள் நடக்கிறதுனால தான் தேவ திட்டம் குடும்பங்களிலே நிறைவேறாமல் போய் பல குழப்பங்களும் கசப்புகளும், அதனால் குடும்ப வாழ்க்கையை பற்றிய வெறுப்புகளும் ஏற்படுது. நீங்கள் புரிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ கணவன் மனைவியை நேசிக்க கடவன், மனைவி பயபக்தியாக இருக்க கடவுள். முதலாவது ஆதாம், 2வது ஏவாள். ஆதாமுக்கு ஏவாள், ஏவாளுக்கு ஆதாம் இல்லை. நீங்கள் வேணால் சொல்லிக்கலாம் ஆணும் பெண்ணும் சமம்னு சொல்லிக்கலாம், அது உங்கள் டாக்டரே சம்மதிக்க மாட்டார். ஆணும் பெண்ணும் சமந்தான், என் புருஷன் சமந்தான நில்லம்மாங்க, உனக்கு கவுண்டு வேறு, பிளட் கவுண்டு வேறு, இங்கே வேறு, அதில் உனக்கு தர்ற மாதிரி தான் அவனுக்கு கொடுக்க முடியாது, அவனுக்கு கொடுக்க உனக்கு தர முடியாது. ஆனால் அவனே சம்மதிக்க மாட்டேங்கிறான். நீங்கள் பொய்யாக போட்டு எல்லாம் உலகத்தை குழப்பிட்டு இருக்கிறான் பிசாசு, நடக்காதில்ல. ஓகே, ஸோ அதுக்குள்ளே எல்லாம் போகாதுங்க. ஆணாயிரு, கணவன் கணவனாயிரு, பெண் பெண்ணாயிரு, மனைவி மனைவியாரு, மனைவி கணவனானா, கணவன் மனைவியானா, இந்த இது எல்லாம் நிறைய எத்தனையோ இருக்குது பாருங்க. இப்படி தானே உடச்சிடுறோம். அவர் சரியாக வச்சாலும் நம்ம வைக்க மாட்டோம்ல, அதை அப்படி இப்படி போட்டு உருட்டி, தேங்காவை நாய் உருட்டுற மாதிரி உருட்டி உடச்சிடும், இல்லாமாக்கிடுவோம், தாறுமாறாக்கிடுறோம். சரி, நாம் தான் விழிப்பாக இருக்கணும். தேவன் நமக்கு உதவி செய்வாராக. அப்புறம் பிள்ளைகள். ஓகே, பிள்ளைகள் திருமணமான பிள்ளை இருக்கணும். பிள்ளை இல்லைன்னா மனைவியை தள்ளிடுறான், ஒரு ப்ராப்ளம் இருக்குது, ஒரு நாளும் தள்ள முடியாது, பெரிய பாவம். அப்படி சொல்லலை, ஏற்ற துணையாக இருக்கணும், தோழியாக இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறுப்பாக இருக்கணும். இதுதான் தேவனுடைய முதல் திட்டம். அதுக்கு பிறகு தான் நீங்கள் பலிகை பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லி 1:28 வச்சார். அப்புறம் இவங்க சாத்தான் சித்தம் செஞ்சதுனால நீங்கள் இனி பெருகும்போது வேதனையை பெருக பண்ணுவேன் என்று சொல்லி அதையும் கட்டுப்பாடு போட்டாருங்கிறது ஆதியாகமம் 3:16 நாம் படிக்கிறோம். ஆகவே இங்கே இந்த பிள்ளைகள் அவர் தந்தா வச்சுக்கிறோம். ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்திருக்கான், அவன் ஒரு சாராளை தள்ளிட்டானா?
சகரியா அது யோவானுக்கு அப்பா இல்லையா, ஆசாரியன். எலிசபெத்து மெலடியாக இருந்தால் அவள் பிள்ளைகளாக இருந்தால் தள்ளிட்டான், அவன் தள்ளல இல்லை. அந்த மாதிரி மரபு இருக்க முடியாது, அது மிகப்பெரிய தவறு. கர்த்தர் தந்தா எடுத்துக்க, இருக்கிறவன் தோன்று முன்னமே பேரிடப்படுறான். ஆமாம், அது தேவன் தந்தா எடுத்துறோம், இல்லைன்னா விட்டுடுறோம். எனக்கு வாரிசு வேணும், இதுக்கு தான் திருமணம் பண்ணி வைக்கிறது பெரிய தப்பு, அப்படிலாம் செய்யாதுங்க. மகனோ மகளோ தனக்கு திருமணத்துக்குரிய மனோயியல் தகுதி இருந்தால் திருமணம் செய், உடலியல் தகுதி இருந்தால் செய், இல்லைன்னா திருமணம் இல்லாமல் இருந்து ஒன்றும். அது எனக்கு வாரிசு வேணும், உனக்கு வாரிசு உண்டாக்குறதுக்கெல்லாம் நீ இன்னொருத்தருக்கு வாழ்க்கையை அழிக்க முடியாது. நாங்கள் நிறைய இஷ்யூஸ் எல்லாம் நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ இதனால பல குழப்பங்கள் ஏற்படுகிறது என்பதை நீங்கள் அறியணும். திருமணத்துக்கு தகுதி உள்ளவர்கள் பண்ணும், இல்லைன்னா அண்ணகர்லாம் இருங்க. அண்ணகர்லாம் இருக்கிறவர்களுக்கு நல்ல கீர்த்தியை கொடுக்குறேன். ஏசுனாருக்கு பிள்ளை இல்லை, பிள்ளைக்கு பிள்ளை இல்லை, பவுலுக்கு பிள்ளை இல்லை, பிள்ளைக்கு பிள்ளை இல்லை, பர்ணபாவுக்கு இல்லை. என்ன கெட்டு போச்சான், என்ன குறைஞ்சி போச்சான், ஒன்றும் குறைஞ்சு போகல, நமக்கு தான் பிரச்சனை. ஸோ இப்படி தேவையில்லாத எல்லைக்குள்ளே போய் அநேக குழப்பம். கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்வார். அதாவது 1 Corinthians 7:29-31 வரை வரும்போது, மனைவிகள் உள்ளவர்கள் இல்லாதவர்கள் போலவும், இந்த உலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அனுபவியாதவர்கள் போலவும் இருக்க வேண்டும். இந்த உலகத்தின் வேஷம் கடந்து போகுது. திருமண உறவு தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறது, அதனுடைய எல்லா நிலைகளையும் நாம் ஏற்கிறோம், சந்தேகம் இல்லை. ஆனால் அதுக்குரிய எல்லை இல்லாத இருந்தால் பார்த்தா தான். இது எத்தனையோ திருமண உறவுகள், கணவன் போனார், மனைவி போனார், 2 பேரும் போனாங்க, கடந்து தானேங்க போயிட்டு இருக்கோம். இவ்வளவு ஏன் போட்டு ரோட்டில் போட்டு இழுக்கிறீங்க இப்படி? பார்க்குறீங்கல்ல திருமண வீடுகள் எல்லாம் என்ன நடக்குது. திருமணத்துக்கு முன்னாலே அந்த பொம்பளை ஒரு கற்புள்ள குடும்ப ஸ்திரியா வாழ விடுங்க. ஏன் சினிமா நடிகையா போட்டீங்க ரோட்டில்? அந்த பையனை ஒரு நல்ல கற்புள்ள கணவனா நீங்கள் வாழ விடுங்க. அவனை நடிகனாகி ரோட்டில் விட்ட அப்புறம் அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? வாழ்க்கை நடிப்பாக தாங்க இருக்கும். கொஞ்ச காலம் மனைவியும்மா, அப்புறம் சகோதரியும்மா, அப்புறம் தோழின்னு சொல்லும் இல்லை, பார்த்துட்டு இருக்கோம்ல. நம்ம தான் இதெல்லாம் கெடுத்து போட்டோம். இதெல்லாம் விட்டுட்டு இந்த திருமணத்துக்குரிய அடிப்படை சரியாக புரிந்து கொண்டு நாம செயல்பட்டா அதை புனிதமாய் ஏற்படுத்தின தேவன் அதை புனிதமாய் பாதுகாத்து அதை புனிதமாய் முடித்து வைப்பார். இனி இயேசு வருகிறாராம், இயேசுக்கு நாம் மணவாட்டிகளாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு நிலையை நாம் பைபிளில் நாம் படிக்கிறோம். அப்போ இயேசு மணவாளன் மணவாட்டி என்கிற அளவுக்கு திருமணம் ஆதியாமத்திலிருந்து ஆரம்பித்து இங்கே வர போனால் அதுக்கடையில் திருமணம் அது வேற விதமான அசுசியானது. இப்போ ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டு வந்திருக்கான் திருமணமானவன், நோவா சஞ்சரிச்சிருக்கான், மோசே, அப்போஸ்தலர்கள் எல்லாரும் மனைவிகளோட ஊழியம் செஞ்சுருக்காங்கிற குறிப்பு நம்மிடத்தில் இருக்கிறது. இதெல்லாம் பேசுகிறது தப்பு. அண்ணகர்கள் அண்ணக அழைப்பில் இருக்கட்டும், அவங்க அழைப்புக்கு வேலை செய்யட்டும். திருமண ரீதி கலைக்கப்பட்டவர்கள் கண்டிப்பாக அப்படியே செய்யட்டும். இவங்க அந்த பக்கம் போனால் இதுவும் பிரச்சனை தான். 2 பேரும் தேவ சித்தத்தை நிறைவேற்றிட்டோம். திருமணமானவர்களானாலும் சரி, ஆகாதவர்களானாலும் சரி, எல்லாருமே நம்முடைய ஆண்டவரின் மணவாட்டிகளாய் நாம் மத்திய ஆகத்தில் போகணும். அவரோடு கூட என்னென்ன இருக்கணும். புதிய எருசலேமில் ஆட்சி செய்வார். இதுதான் நமக்கு முக்கியம். ஆகவே இந்த விஷயத்தை புரிந்து கொண்டிருப்பீர்கள். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். நன்றி. இப்போ நம்ம 4வது கேள்விக்கு போகலாம் பாஸ்டர். இந்த தசம பாகம் இருக்கு இல்லையா, உலகம் மொத்தமே கிறிஸ்தவ வட்டாரத்தில் ஒவ்வொரு டினாமினேஷனில் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. இப்போது நிறைய இடத்துல இந்த காணிக்கையை குறித்து தசம பாகத்தை, அதுவும் குறிப்பாக தசம பாகம் காணிக்கைகளில், இப்போது சிஎஸ்ஐயில் நாங்கள் சின்ன வயசில் இருந்தப்போ வருஷத்துக்கு எப்படி நிறைய கவர்ஸ் வரும். அதை நம்பர்ஸ் இப்போ எனக்கு ஞாபகம் இல்லை, நிறைய கவர்ஸ் உண்டு. இப்போது ஆர்சிலையும் வந்து ஒய்ஃப் சொல்லுவாங்க, அவங்களுடைய அம்மா வந்து ஆர்சி பேக்ரவுண்டு. பெந்தகோஸ்து சபை சொல்லவே வேணாம், ஒவ்வொரு சர்வீஸ்லேயும் காணிக்கையை பற்றி பேசுவாங்க. அதுவும் மெயினாக இந்த தசம பாகம் குறித்து இல்லையா. அப்போது தசம பாகம் ஆக்சுவலாக புதிய ஏற்பாட்டில் இருக்கா இல்லையா, அதை நம்ம செலுத்த வேண்டியது அவசியமா இல்லையாங்கிறத அது கொஞ்சம் சொல்லுங்கள் பாஸ்டர். அதே மாதிரி இந்த காணிக்கையை குறித்து இப்போ நமக்கு நீங்கள் அதிகமாக இயேசு கிறிஸ்துவனுடைய போதனைகளை மையப்படுத்தி தான் உங்களுடைய மெசேஜ் இருக்குது. நீங்கள் அவர் என்ன தான் சொல்கிறாரு இந்த காணிக்கையை குறித்து புதிய ஏற்பாடில், இல்லை அவர் இல்லைன்னா அந்த அப்போஸ்தலர் உபதேசம் என்ன நமக்கு சொல்லி கொடுக்குது, நாம் என்ன செய்யணுங்கிறத அது கொஞ்சம் விளக்கமாக சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் பாஸ்டர். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நாம் இப்போது நீங்கள் வைக்கிற அடுத்த கேள்விக்கு விடை பார்க்குறோம். அது என்ன கேள்வி? தசம பாகம் பைபிளில் இருக்குதா, புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்லியிருக்கு என்கிற காரியத்தை கேட்கிறீர்கள். நாம் அதை சிந்திக்கிறோம். தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். முதலாவது தசம பாகம் என்றால் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது லேவியர் 27ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலே தசம பாகம் கர்த்தருக்கு பரிசுத்தமானது, அதை லேவியருக்கு கொடுக்கணும், காணிக்கையை கொடுக்கணும் என்கிற வசனத்தை பார்க்குறோம். அது லேவியர் 18:21 அது லேவியின் புத்திரத்தில் கொடுக்கணும். ஏன் கொடுக்கணும்னு, அவங்களுக்கு பங்கு சுதந்திரம் கிடையாது. இஸ்ரவேல் தேசத்தை 10 பங்காக தான் பிரிக்கணும், லேவி 11 பங்காக தான் பிரிக்கணும். லேவி கோத்திரத்துக்கு கொடுக்க வேண்டாம்.
நான் உங்களுக்கு சுதந்திரம்னு சொல்லி ஒரு ஏற்பாட்டை செஞ்சுருக்கிறதா பைபிள் சொல்கிறதுனால, எனக்கு நல்ல கவனிங்க, கர்த்தருக்கு எதை எதை எந்த வடிவத்தில் எந்த ரீதியில் கொடுக்கணும்னு ஒருவர் தீர்மானிக்கிறாரோ அது எல்லாவற்றையும் கர்த்தருடைய ஊழியக்காரனாக நியமிக்கப்பட்டிருக்கிற ஆசரிப்பு கூடாரத்தில் வேலை செய்கிற லேவி கோத்திரத்தார் அல்லது லேவியர் இடத்துல தான் கொடுக்க வேண்டும் என்பதுதான் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறதான ஒரு காரியம். அது என்னாகும் 18:24 நம்ம வாசிக்கலாம். நீங்கள் வசனத்தை பார்த்துட்டிங்கன்னா இது உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிரும். இதுதான் அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம். யாத்திராம 25:2 நீ காணிக்கையை கொண்டு வர சொல்லு. ஆமாம், எல்லார்கிட்டையும் காணிக்கையை கொண்டு வர சொல்லு என்று சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்க்குறோம். எதுக்குன்னா ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிற காரியங்கள் எல்லாம் செய்யணும் இல்லையா, அந்த இறைப்பணி செய்கிறவருடைய காரியங்கள் எல்லாம் அங்கே நிறைவேற்றப்படணும் இல்லையா, அதுக்காக வேண்டி நீ காணிக்கையை கொண்டு வர சொல்லுங்கிறதான காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. மல்கியா 3:10 என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகங்களை கொண்டு வாங்க, அப்போ இடங்கொள்ளாமல் போக மட்டும் நான் அவங்கள ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிற வார்த்தை. இங்கே என்ன கவனிக்கிறோம்? ஆலயத்தில் சரீர பிரகாரமான ஆகாரம் உண்டாக வேண்டும், தேவனுடைய வார்த்தையாகிய ஆவிக்குரிய ஆகாரமும் உண்டாக வேண்டும். அது உண்டாகிறதுக்காக வேண்டி நீங்கள் தசமபாகம் காணிக்கலாம் இங்கே கொண்டு வந்து விடுங்கள், ஆலயத்தில் கொண்டு வாருங்க என்கிறது சொல்லப்பட்டிருக்கிற காரியம். கொஞ்சம் புரிஞ்சிட்டிங்க? அப்போ நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டது அது தேவனுடைய கட்டளையாக இருந்தது, அது இறை பணிக்காக கொடுக்கப்பட வேண்டிய காரியமாக இருந்தது. அது கொடுத்தா உங்களுக்கு நான் நன்மை செய்வேன்ங்கிற விஷயம் எல்லாம் பைபிள் நியாயப்பிரமாணம் பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது உண்மை, அதை நாம் மறக்கப் போவதில்லை. இப்போ இயேசுவின் சுவிசேஷத்துக்குள்ளே வரும்போது இந்த தசமபாகம் காணிக்கையை பற்றிய நிலைப்பாடு என்ன என்பதுதான் நம்முடைய முக்கியமான சிந்தையாக இருக்கிறது. இப்போ லூக்கா 11:42 42 வேதபாரகரே பரிசேயரு உங்களுக்கு ஐயோ, நீங்கள் தசமபாகம் காணிக்கைலாம் ரொம்ப கரெக்டாக கொடுக்குறீங்க, ஆனால் விசேஷித்த நீதியும் இரக்கத்தையும் மற்ற காரியங்களையும் விட்டுடுறீங்க, விசுவாசத்தையும் அன்பையும் விட்டு விடுகிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவைகளையும் செய்ய வேண்டுமே இவைகளையும் விடாதிருக்க வேண்டுமே என்ற வார்த்தை அதில் இருக்கு. ஆக தசமபாகம் கொடுப்பதை முழுமையாக நிறுத்தி விடுங்கள் என்று ஆண்டவர் இந்த பகுதியில் சொல்லலை. இது கவனிக்க வேண்டிய விஷயம். அதுவும் செய்யுங்க. அதுக்கு கூடுதலான இப்போ தசமபாகம் கொடுப்பேன், அடுத்த வீட்டுக்காரன் பட்டினியாக கிடக்கிறான் உதவி செய்ய மாட்டேன், எதிர் தெருவில் உள்ள ஒரு நிர்பந்த தேவையில் இருப்பேன் அவனுக்கு உதவ மாட்டேன், நான் எனக்கு சர்ச்சில் தான் தசமபாகம் கொடுப்பேன்னு சொல்லாத, அது அநாகரிகம். நீ அங்கே செய்யுங்க. பக்கத்தில் ஒரு சின்ன தேவையில் இருந்தால் அவன்கிட்ட முடிஞ்சதை செய்கிறதுல என்ன தப்பு, ஏன் செய்யப்படாது? புரிஞ்சுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நல்லது. ஆக தசமபாகம் கொடுப்பது தவறு என்றோ அதை நிறுத்தி விடுங்கள் என்றோ கொடுக்காமல் இருங்கள் என்று சொல்லாமல் அவைகளையும் செய்யுங்க, அவங்கள அதை விட விசேஷமான காரியத்தை செய்யுங்கள் என்பதை ஆண்டவர் குறிப்பிடுகிறார். மற்ற 5:20 வேதபாரகர் பரிசேயர் என்பவருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டால் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். இப்போ வேதபாரகரெல்லாம் தசமபாகம் கொடுக்குறாங்கன்னா அதை விட அதிகமான அளவுக்கு நம்முடைய செயல்நிலையில் இருக்க வேண்டும் என்பதை இந்த வசனம் நமக்கு சுட்டி காட்டுவதை நீங்கள் எளிதாக புரிந்து கொள்வீர்கள். 2 கொரிந்தியர் 8 முதல் 5 வசனத்தில் மக்கதோனியா நாட்டு சபையார் கொடிய தரித்திரமுடையவர்களாக இருந்தும் அவர்கள் உற்சாகமாய் கொடுத்தார்கள். தரித்திரத்தில் இருந்தாங்க, நாங்கள் நினச்சதை விட கூடுதல் கொடுத்தாங்க, திராணிக்கு மிஞ்சி கொடுத்தாங்க. இங்கே 10% தசம்னா 10% இல்லையா, 10ல் 1. இங்கே 10% கொடுத்தாங்கன்னு சொல்லலை, தரித்திரம் திராணிக்கு மிஞ்சி கொடுத்தார்கள். முதலாவது தங்களையே எங்களுக்கு கொடுத்துட்டாங்க, தங்களையே ஆண்டவருக்கும் ஊழியக்காரர்கள் கையில் ஒப்படைச்சிட்டாங்க. எல்லாம் நாங்கள் உம்முடையவர்கள் உம்முடைய அடிமைங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க. அதுக்கு பிறகு தங்களுக்குரிய எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. முடிஞ்சு போச்சுல்ல, தங்களையே கொடுத்துட்டாங்கன்னா அப்புறம் ரிமைனிங் என்ன இருக்க முடியும்? எல்லாவற்றையும் கொடுத்தார்கள் என்ற ஒரு செயல்நிலை இருந்திருப்பதை அந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம். இவ்விதமாக நீங்கள் மார்க் 12 42 43 ஒரு விதவை 2 காசு தான் போடுறா, 2 காசு தான் போடுறா, அது எல்லாரையும் விட அதிகமாய் போட்டாள், தசம் இல்லை, தனக்கு உண்டான எல்லாத்தையும் போட்டுட்டா. அது ஆண்டவர் விசேஷமாய் சுட்டி காட்டுகிறத அந்த பகுதியில் பார்க்குறோம். நீங்கள் லூக்காஸ் விசேஷத்தில் அப்போஸ்தலர் 2 44-45 வரும்போது ஆதி திருச்சபையார் எல்லாத்தையும் விற்று இல்லையா, விற்று வீடுகளோட நிலங்களை விற்று கொண்டாங்க வச்சுட்டாங்க, முழுசாக வச்சுட்டாங்க, தேவை உள்ளவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்தாங்க. நம்புறது கஷ்டமாக இருக்குல்ல, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையும் இருந்திருக்கிறது.
மற்ற 19:21 ஒரு ஐஸ்வர்யம் உள்ள வாலிபம் வர்றான். நித்திய ஜீவனுக்கு என்ன செய்யணும்? கட்டளைகளை நியாயப்பிரமாணம் கடைபிடி கிடைக்கும். அவன் என்ன குறைவுண்டுன்னு கேட்குறான். ஆண்டவர் சொல்கிறார், நீ பூரண சர்க்குணராக இருக்க விரும்பினால் நீ பூரண அனுபவம் இருக்குப்பா. சிலவேல்னாக்கி உனக்கு நியாயப்பிரமாணத்தை சொல்ல அனுபவம் இருக்குது, அது ஒன்று. பூரணா விரும்பினா உனக்கு உள்ளதெல்லாம் விற்று தரித்திரக்கு கூட சிலுவை எடுத்துகிட்டு எம்பினாலவா நம்ம பூரண அனுபவத்துக்கு போகணும்னு கூப்பிடுறாரு. என்ன பார்க்குறீங்க? சசவம் கொடுத்துற சரியாக செய்கிறவன்ட்ட இல்லை, நீ எல்லாத்தையும் குடிச்சிட்டு வந்தால் இன்னும் மேலான அனுபவம் இருக்கிறது என்று அழைக்கிற ஒரு காரியத்தை அந்த பகுதியில் நான் பார்க்குறோம். மற்ற 19:27 பேதுரு சொல்கிறார், எல்லாத்தையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே என்று சொல்கிறாங்க. என்ன புரிஞ்சுங்க? தசமபாகம் காணிக்கைங்கிறது நியாயப்பிரமாணம். அதை விட கூடுதலாக நாம் செயல்படணுங்கிறது இயேசுவின் பிரமாணங்க. நமக்கு உள்ளதெல்லாம் நம்மையும், ஏன்னா இங்கே ஒன்றுமே நமக்கு சொந்தம் இல்லை, எல்லாமே ஆண்டவருக்கு தான் சொந்தம். அப்போ அதிகமாக செய்ய வேண்டும், செயல்படணும்னு தான் ஆண்டவர் சொன்னாரே தவிர தசம பாகம் கொடுக்கறது மட்டும் நிறுத்திடுங்கன்னு சொல்லலை. குறைஞ்சபட்சம் வேணால் நீங்கள் தசம்னு வச்சுக்கலாம். அதுக்கு கீழே போகிறது அது எனக்கு வசனத்தின்படி சரியாக தெரியலை. அதுக்கு மேலே நீங்கள் செய்யணும். இது முதல் விஷயம். வசனத்தை தெளிவாக பார்த்துட்டோம், உங்களுக்கு தெளிவு உண்டாயிடுச்சு. இப்போ மற்ற 10:10 வேலையாள் கூலிக்கு பாத்திரனா இருக்கிறான்னு சொல்கிறார். எனக்கு வேலையாக ஒருத்தன் போனால் அவனுக்கு கூலி இருக்குது, கூலி கொடுக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இப்போ இந்த கூலி தான் பழைய ஏற்பாட்டில், இந்த கூலியை தான் தசமபாகம் காணிக்கையெல்லாம் நீங்கள் ஊழியக்காரனுக்கு அல்லது லேவி கோத்திரத்தாருக்கு கொடுங்க என்று சொல்கிற விஷயத்தில் அங்கே சொல்லுகிற ஒரு காரியத்தை கொடுக்கும்படி சொல்லுகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்குறோம். அதே விதமாக தான் இப்போது புதிய சூழ்நிலைக்குள்ளே வரும், புதிய நியமம், புதிய ஏற்பாட்டு சூழ்நிலைக்குள்ளே வரும்போதும் அதை கலாத்தியர் 6:6 போதிக்கிறவனுக்கு போதிக்கப்படுகிறவன் தன்னுடைய எல்லா நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்கிறவன். சரியா? பாஸ்டர் போதிக்கிறவன் இருக்கான்ல, அவனுக்கு எல்லாத்துலேயும் ஷேர் கொடு. எப்படி இருக்குது யோசித்து பாருங்கள். ஏறக்குறைய பிள்ளைகளுக்கு கொடுக்குற மாதிரி ஆகிடுது இல்லை, எல்லாத்துலேயும் பங்கு கொடு. தசம் கொடுங்கிறது இருக்குல்ல, ஆமாம், எல்லாவற்றிலையும் பங்கு கொடுன்னு சொல்லக்கூடிய எவ்வளோ ஆழத்துக்குள்ளே போகிறீங்க. எல்லாத்துலேயும் ஊழியக்காரனுக்கு அவனுக்கு இதில் பங்கு கொடு. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டால், நீங்கள் 1 கொரிந்தியர் 9:11 நாங்கள் உங்களுக்கு ஞான நன்மைகளை விதைத்திருக்க நீங்கள் சரீர நன்மைகளை விதைத்தால் அது அது பெரிய காரியமானு கேட்குறார். நீங்கள் நாங்கள் உங்களுக்கு பரலோகத்துக்கு போகிற காரியங்கள் எல்லாம் தரோம்ல. உங்களுக்கு கூலி வேலைக்கு வர்றான், ஒரு வேலைக்கு வந்தால் அவனுக்கு 1000 ரூபா சம்பளமாக, இப்போ ஏதோ குறைஞ்ச சம்பளம் இருக்குது. இன்னொரு இடத்துல போனால் ஒவ்வொன்றுக்கும் இவ்வளவுன்னு இருக்குது. இவ்வளவு கட்டி வச்சாதான் இதை செய்வோம், இவ்வளவு கட்டி வச்சாதான் ஸ்கூலில் ஏற்றுவோம், அப்படிலாம் நிறைய கண்டிஷன்ஸ் வைக்கிறாங்க. எல்லாம் நிறைய செய்கிறாங்க, தாராளம் செய்கிறாங்க, கட்டம் வாங்கியெல்லாம் கண்மூடித்தனமாக செஞ்சிடறாங்க. செஞ்சு தான் ஆகணும், வேறு வழி இல்லை, காரியம் நடக்காது. மண்ணுக்கு போகிற வாழ்க்கைங்க, மலர் விளையத்தில் மண்ணில் வைக்கிற வாழ்க்கை, அது வரைக்கும் நடக்கிற காரியத்துக்கு நீங்கள் இவ்வளவு கவனமாக அதை கொடுத்து இவ்வளவு கொடுக்கணும் நடக்கணும் நீங்கள் தீவிரப்பட்டால் நித்திய ஜீவனுக்கு உங்களுக்கு வழி நடத்துகிறான்ல. நித்திய ஜீவன், பரலோக ராஜ்யம், முடிவில்லாத மகிழ்ச்சியான வாழ்வு, புதிய சரீரம், அதுக்கு வேலை செய்கிறான்ல. அந்த ஊழியக்காரங்க என்ன கொடுக்கணும்? அது பிரசங்கியாருக்கு இவ்வளோ காணிக்க கொடுக்கணுமா? 100 ரூபா கொடுத்தா போதாதா? 200 கொடுத்தா போதாதான்? கூலிக்காரனுக்கு இது நான் இதெல்லாம் எங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி காணிக்கைன்னு பேசுகிறது அவ்வளோ விருப்பம் கிடையாதுங்க. ஆனால் தேவனுடைய மனநிலையை சொல்கிறேன்ல, அவர் மனுஷன் முகத்தை பார்க்குறான், அவர் இருதயத்தை பார்க்குறார். என்ன தான் நீங்கள் முகஜாலம் எங்கள்கிட்ட பண்ணினாலும் மனசில் என்ன இருக்குது? நீங்கள் என்ன எவ்வளோ கனம் பண்ணுறீங்க, என் ஊழியக்காரில் எவ்வளோ கனம் பண்ணுறீங்க, உலகத்தை எவ்வளோ கனம் பண்ணுறீங்க, உலகத்தின் ஊழியக்காரனை எவ்வளோ கனம் பண்ணுறீங்கன்னு அவர் பார்ப்பார்ல, பார்க்கணும்ல. ஓகே, ஆக இப்போ இந்த காணிக்கை அல்லது தசம பாகங்கிறது அதை பற்றி உங்களுடைய மனநிலை உங்களுக்கு ஒரு தெளிவு கிடச்சிருக்கோம். இனி இயல்பாகவே நீங்கள் சிந்தித்து சரியான முடிவுக்கு வர முடியும். 1 தீமோத்தேயு 6:17-18 ஐஸ்வர்யவான்களுக்கு புத்தி சொல்லியிருக்கு. எங்களுக்கு என்ன சொல்லணும்? நீ நித்திய ராஜ்யத்தில், அதாவது பரலோகத்தில் இந்த பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கும்படி, வருங்காலத்துக்கு நல்ல ஆதாரத்தை பரலோகத்தில் சேர்த்து வைக்கும்படி நீ தாராளமாக கொடுக்கணும், உதார குணமுள்ளவனாக இருக்கணும் இல்லையா? அப்படி கொடுக்கறதுல ஐஸ்வர்யவானமாக இருக்கும்படி அவனுக்கு கட்டளையிடணும். ஏன்னா இதெல்லாம் கர்த்தர் கொடுக்குறது, இது எல்லாவற்றையும் கொடுக்குற தேவனுக்காக நீ கொடுக்கறதுல கவனமாக இருக்கணும்னு அவனுக்கு போதிக்கணும்னு சொல்லியிருக்கு. இப்போ புரியுதா? இங்கே தசம்னு சொல்லலைங்க, தாராளம்னு சொல்லியிருக்கு. தெளிவாக சொன்னால் பரலோகத்தில் அவனுக்கு எவ்வளோ பொக்கிஷம் சேரணுமோ அதை ஏற்ப கொடு. மற்ற 6:20-21 பரலோகத்திலே பொக்கிஷத்தை சேர்த்து வைங்க, பூலோகத்தில் சேர்த்து வச்சா எல்லாம் போட்டுட்டு போகணும், அங்கே சேர்த்து வைங்க.
அதனால பரலோகத்தில் பொக்கிஷம் எப்படிங்க சேர்ப்பீங்க? பரலோகத்தில் பொக்கிஷம் எப்படி சேர்ப்பீங்க? நீங்கள் தேவனுக்கும் தேவனுடைய ராஜ்யத்துக்கும் தேவனுடைய காரியத்துக்கும் பிறருடைய நன்மைக்கும் என்னெல்லாம் செய்வீங்களோ அதுதானே பரலோகத்தில் பொக்கிஷத்தை செய்கிறோம். அதுதானே முக்கியம், வேறு வழி இல்லைல்ல. அப்போ உண்மையிலே ஒரு ஆள் பரலோகத்துக்கு போகிற நிச்சயமுள்ளவராக இருந்தால் அவர் இந்த மாதிரிலாம் தசமா சதமானலாம் குழப்ப மாட்டாருங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. என்னால் எவ்வளோ முடியுமோ அதை செய்வேன், முழு மனசோடு செய்வேன். இதானே முக்கியம். நானே பரலோகத்துக்கு போக மாட்டேன், பின்ன எதுக்குங்க நான் பரலோகத்தில் பொக்கிஷம் சேர்க்கணும்? இப்படி தான் அநேகர் உள்ளுக்குள்ள வெளியே சொல்ல மாட்டான். நானே பரலோகம், ஏன்னா எங்கள்கிட்ட சிலர்லாம் கேட்டுவாங்க, பரலோகம் எங்கே இருக்குது பிரசங்க யாரே நீர் கண்டீரா? இப்படிப்பட்டான் பரலோகத்துக்கு பொக்கிஷம் சேர்த்து வைப்பானா? அவன் கொடுக்க மாட்டான். அவன் சண்டை போடுவான், தசம் கொடுக்கணுமோ சதம் கொடுக்கணுமோ, இப்படிலாம் சண்டை போடுறது இவங்க தான் போடுவாங்க, மற்றவங்க போட மாட்டாங்க. நீங்கள் அதை மனசில் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்படி பரலோகத்தில் ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். இதில் ஒரு ஊழியக்காரரோடு சமீபத்தில் பேசிகிட்டு இருந்தேன். ரொம்ப காலம் ஊழிய சூழ்நிலையில் இருந்தவர், இப்போ முதிர்ந்த சூழ்நிலையில் இருக்கிறார். நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் லைவாக சமீபத்தில். அப்போ அவர் ஒரு காரியம் சொன்னார். ஆண்டவர் எனக்கு பல தரிசனங்களை சொப்பனங்களை எல்லாம் கொடுத்துருக்கிறார், பரலோக தரிசனங்கள் எல்லாம் பார்த்துருக்குறேன் என்று சொல்லி ஒரு சம்பவத்தை அவர் சொன்னார். அது நான் ஒரு சொப்பனத்தில் ஒரு இடத்துக்கு போகிறேன், பரலோகம் தங்க தர இப்படி இருக்குது மகிமையாக இருக்குது போகிறேன். அப்போ ஒரு தேவதூதன் கூட்டிகிட்டு போனானோ, இதுதான் உனக்குள்ள இடம்னு காண்பிச்சு கொடுக்குறானோ. அப்போ அங்கே பார்த்தா நான் போனேன், அருமையாக இருக்குது. ஒரு பெரிய சிங்காசனம் தங்க சிங்காசனம் மாதிரி ஒன்று இருக்குதான், மகிமையாக இருக்கான். இதுக்கு மேலே தங்க கலரில் பிரகாசிக்கக்கூடிய நிறைய வரவு கட்டு இருக்குதான். கவனிங்க, அவர் சொன்னது வேடிக்கையாக இருந்து. அதுக்கு மேலே கொஞ்சம் தங்க கலரில் வரவு கட்டுருக்கு. என்னது, பரலோகத்தில் தங்க நிறத்தில் வரவு கட்டு கொண்டு வச்சே இருக்குது. இதெல்லாம் புதிய மகிமை டெக்கரேஷனாக இருக்குல்ல. இந்த ஊரில் எல்லாம் இந்த மரத்தை பழைய மரத்துக்கு வேறு எல்லாம் எடுத்துக்கொண்டு வச்சு பெயிண்ட் அடித்து வைக்கிறாங்க. ஆமாம், அது ஒரு ஷோ. இது மாதிரி இதனடா பரலோகத்தில் எப்படி வச்சுருக்கா, இந்த வரவு கட்டையை கொண்டு தங்க கலரில் வச்சுருக்கு. ஸோ அது தேவதூதன்ட்ட கேட்டால் இது என்னன்னு கேட்டால், இது நீ ஆண்டவருக்கு செய்த ஊழியம் அப்படின்னு. அப்போ தான் இவர் நினச்சி பார்க்குறார், நான் ஊழியத்தின் ஆரம்ப காலத்தில் அந்த பக்கத்தில் ஒரு ஜப வீடு இருந்து அங்கே விரவு கிடையாது. நான் காலையில் என்னுடைய சைக்கிளில் ஒரு கட்டு விரவு எடுத்து வச்சு அவங்களுக்கு கொடுத்துட்டு தான் நான் மற்ற காரியத்துக்கு போவேன். இப்படி தான் தினம் செய்வேன். வருஷங்கள் ஆயிடுச்சு. ஆண்டவர் அந்த வரவு கட்டைகளை கூட மறக்கலை, அந்த சுள்ளி கம்பையும் மறக்கலை. அதை மகிமையாக்கி எனக்கு ஞாபகமாக, இதெல்லாம் நீ கொடுத்தது தானே உனக்கு ஞாபகமாக இருக்கட்டும் அப்படின்னு வச்சுருக்காருன்னு சொல்லி அந்த காட்சியை சொன்னார். சரி, அப்போ பரலோகத்தில் பொக்கிஷத்தை பரலோகத்துக்கு போகிறவங்க பொக்கிஷம் சேர்க்குறவங்க எப்படி சேர்ப்பாங்கங்கிறது உங்களுக்கு இப்போ ஒரு ஐடியா கிடச்சிருக்கோம். இனி தசம் சதம் நீங்கள் சண்டை போட மாட்டீங்கல்ல. சரி, முழு மனசோடு உற்சாகமாக உங்களை கர்த்தருக்கு கொடுங்க. மக்கதோனிய நாட்டு சபையார் முதலாவது அவர்களை அப்போஸ்தலர் கொடுத்த தங்களை கொடுத்தார்கள். அதுக்கு பிறகு தங்களுக்கு உரியவளை கொடுத்தாங்க. நீ தங்களுக்கு உரியவளை கொடுத்துட்டு ஒன்றை கொடுக்காம இருக்காது. பூமியில் உயர்ந்த ஸ்தானம் ஏறுறதுக்கு பேங்க் மாதிரி இதை நினச்சிடாத. அதை நான் சொல்லிடுறேன். யோவான் 14:27 உலகம் கொடுக்குற பிராரம் இந்த உலகத்தில் நான் தரப்போகிறது கிடையாது, மகிமையிலே நிறைவாக்குவேனா. இங்கே அவசியமானது நீ எவ்வளவு கோடி கொடுத்தாலும் இங்கே உனக்கு அவசியமானதான் தருவேன். மிஞ்சி தந்தா நீ பரலோகத்தை இழந்துருவா இல்லையா, நீ மகிமை இழந்து மண்ணுக்கு போயிடுவா இல்லையா, சிந்தை இங்கே போயிடும் இல்லையா, அதெல்லாம் உன்னை தந்து கெடுக்க மாட்டேன். நான் மகிமையானதை தருவேன், சரியாக தருவேன், இங்கே அளவானதை தகுதியானதை தருவேன், உன்னை நித்தியத்தை இழக்கிறத தரமாட்டேன் என்று அருமையாக சொல்கிறதுனால இன்னை காணிக்கை பெற்று குழம்பாதுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமாம், ரொம்ப அருமையாக சொன்னீங்க பாஸ்டர். இப்போ நம்ம கடைசி கேள்விக்கு வந்திருக்கிறோம். இந்த கேள்வி என்னன்னா, ஜெபம் இருக்கு இல்லையா, இப்போ ஜெபத்தை குறித்து உங்களுடைய கருத்து என்ன, நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஜெபத்தை குறித்து? ஏன்னா இதுவுமே ஆல் ஓவர் த வேர்ல்டு என்னுடைய பகுத்தறிவில் நான் பார்த்த எனக்கு ஒரு ரிசர்ச் அப்படின்னு சொல்லலாம். அதன்படி பார்க்கும்போது 65% கிறிஸ்தவ சபைகளில் இன்க்ளூடிங் ஆர்சி சிஎஸ்ஐ எல்லாத்துலேயும் சேர்த்து ஜெபத்துக்கு 65% சபைகள் ஜெபத்தை மையப்படுத்தி இருக்கு, 30% சபைகள் விசுவாசத்தை மையப்படுத்தி இருக்கு, 5% சபைகள் கீழ்ப்படுகிறத போதிக்குது. நீங்கள் கீழ்ப்படின ஆண்டவருடைய வார்த்தைக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ மேக்சிமம் சபைகள் அந்த ஜெபத்தை ஃபோக்கஸ் பண்ணுது. ஜெபந்தான் எல்லாம் ஜெபந்தான் ஜெயம், இந்த மாதிரிலாம் இருக்குது. ஜெபத்தை மட்டும் அதிக ஃபோக்கஸ் பண்ணுறாங்களே, அதனால தான் இந்த கேள்வி. நீங்கள் ஜெபத்தை குறித்து என்ன நினைக்கிறீங்க? இப்போ இருக்கிற ஜெபம் சரியா, இல்லை சரியான ஜெபத்தை ஏறெடுக்கணும்னா எப்படி ஏறெடுக்கணும், கொஞ்சம் நீங்கள் சொல்லி கொடுத்தா எங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாஸ்டர். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா, ஜெபம்னா என்ன? எல்லா இடத்துலையும் ஜெபம்னு சொல்கிறாங்கல்ல, இதுக்கும் வேதாகம ஜெபத்துக்கும் சம்பந்தம் இருக்கிறதா?
இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜபத்தையும் வேதாகம் அடிப்படையிலான ஜபத்தையும் ஆவியானவர் கற்றுக் கொடுக்குற ஜபத்தையும் குறித்து கொஞ்சம் சரியான ஒரு தெளிவை கொடுக்கும்படி கேட்கிறீர்கள். ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. பொதுவாக அந்த ஜபம்னு சொன்னோடனே நம்ம என்ன நினைக்கிறோன்னா, நமக்கு தேவையெல்லாம் கேட்குறது, பிரச்சனையை தீர்த்து தாடுறோன்னு அழுகிறது, எங்களுக்கு நியாயம் செய்யணும்னு சொல்லிட்டு சண்டை போடுறது, இப்படிப்பட்ட விஷயங்களை தான் பொதுவாக ஜபம் என்ற அடிப்படையிலே மனிதர்கள் புரிந்திருக்கிறாங்க. இது எல்லாரும் செய்கிறாங்க. அவங்க சாமியம் பண்ண, அவங்க கடவுள் நம்பிக்கையில், இது எல்லா மனிதர்களும் இயல்பாக செய்யக்கூடிய ஒரு இயற்கையான ஒரு நிலை தான். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு ஆகாரம் கொடுக்குறாருன்னு சொன்னால் அதுவும் ஏதோ ஒரு ரீதியில் கூப்பிடுதுன்னு அர்த்தம் ஆகுதில்ல. ஸோ இருந்துட்டு போட்டு ஓகே. இப்போ இங்கே இயேசுவின் சுவிசேஷத்தின்படி நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஜபத்தை குறித்து தான் நாம் சிந்திக்க வேண்டும். அதுக்கு ஒரு ஆதாரமான வசனத்தை ஆண்டவர் சொன்ன வசனம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தில், மத்தேயு 15 8ஆம் வசனத்தில் ஆண்டவர் இப்படி சொல்லுவார். அதாவது நம்முடைய மனம் இருதயம் தேவனோடு இணைக்கப்படக்கூடிய ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்கிறார். இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து உதடுகளால் கனம் பண்ணுறாங்க, இருதயம் என்னை விட்டு விலகி இருக்கிறது. மனுஷனுடைய கற்பனைகள் எல்லாம் அவங்க உபதேசமாய் போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் அப்படின்னு ஏசாயா சொன்ன ஒரு வசனத்தை அவர் சுட்டி காட்டுறதை பார்க்குறோம். இப்போ என்ன நடக்குன்னா, வாயினால் சத்தம் ஜபம், வாயினால் சேர்ந்து உதடுகளால் வாய்ஸ் இல்லையா, வாய்ஸாக இருக்கட்டும், இல்லைன்னா மனசில் கத்துறதா இருக்கட்டும் இருக்கிறது. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, கனம் பண்ணுறாங்க, மனம் என்னோடு இணைக்கப்படவில்லை, அவருடைய மனம் என்னோடு இணைக்கப்படவில்லை. நல்ல கவனிக்கணும். நம்முடைய மனம் தேவனோடு இணைக்கப்படாவிட்டால் நாம் கத்துற கத்து பலம்பல்கள் பயனற்றதாகிவிடும். கடந்த நாளில் ஒரு குறிப்பிட்ட நபரோடு நான் பேசி கொண்டிருந்தேன். அவர் கிறிஸ்தவ மார்க்கத்தின் ஒரு குறிப்பிட்ட பிரிவை சார்ந்தவர். நான் இப்படி பைபிளில் இருக்கின்ற சுவிசேஷ சத்தியங்களை பேசி கொண்டிருந்தேன். அப்போது அவர் சொன்னார், நான் இத்தனை வருஷம் இப்படி ஜபிக்கிறேன், அப்படி ஜபிக்கிறேன், இவ்வளோ கத்துறேன், இவ்வளோ பாடுகிறேன், என்னென்னலாம் செய்கிறேன், என் நிலைமை எப்படி இருக்குது, என் ஜபத்தை கேட்கலை, அப்படி இப்படின்ட்டு ரொம்ப காரமாய் பதில், நானும் கிறிஸ்தவன் தானே, நான் கேட்குறேன், எனக்கு ஏன் நடக்கலை அப்படின்னு பேசிகிட்டு இருந்தேன். நான் தொடர்ந்து கேட்டேன், சரி நீங்கள் கத்துனேன், புலம்பினேன், அழுதேன், ஜபிச்சேன், பாடுறேன் எல்லாம் சொல்கிறீங்க, உங்களுக்கு இயேசுவின் சுவிசேஷம் தெரியுமான்னு கேட்டேன். அவர் அதிர்ந்து போனார். என்ன இது, நான் இத்தனை தலைமுறை கிறிஸ்தவன், என்ன பார்த்து இயேசுவின் சுவிசேஷம் தெரியுமான்னு கேட்குறீங்க? இயேசுவின் சுவிசேஷம் தெரியாமலாம் நான் இது செய்கிறேன். இல்லைங்க, இயேசுவின் சுவிசேஷம் தெரியாதவங்க இந்த சுவிசேஷத்தில் இல்லாதவங்களும் கத்துறாங்க, அவங்களும் புலம்புறாங்க, அவங்களும் ஜெபிக்கிறாங்க, அவங்களும் பலவிதமான பிரார்த்தனை வச்சுருக்கிறாங்க. அது வேணால் பேர் வேணால் வேற ஒரு தெய்வத்துக்கு பேரை உச்சரிப்பாங்களா இருக்கும், நீங்கள் இயேசுவின் பேரை உச்சரித்து கேட்குறீங்க, இவ்வளோதான் வித்தியாசம், மற்றபடி ஒன்று தான். உங்களுக்கு இயேசுவின் சுவிசேஷம் தெரியுமான்னு கேட்டேன். திருப்பி அவரை சீரியஸாக பார்த்தாரு. என்னடா இந்த ஆள் இப்படி ஒரு கேள்வி கேட்டார் அப்படின்ட்டு நான் ஒரு சில இயேசுவின் சுவிசேஷத்தின் 1ஆம் பாடம்னு சொல்லுவேன்ல, பேசிக்ஸ், இதை பற்றி 1 2 கேட்டால் அவர் திருன்னு முழிக்கிறார். பார்த்தீங்களா, உங்களுக்கு இயேசுவின் சுவிசேஷன் நீங்கள் தெரியலை, இன்னும் அதனுடைய அடிப்படைகள் கூட உங்களுக்கு தெரியலை, ஆனால் நீங்கள் ஜெபிச்சிருக்கீங்க. ஸோ இங்கே இயேசு சொல்வார், அது யோவான் 15:7, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் வேண்டிக் கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். என் வார்த்தையில் நீங்கள் இருந்திருக்கணும், என் சுவிசேஷத்தில் இருந்திருக்கணும், என்னோட ஒரு ஐக்கியத்தில் உறவில் இருந்திருக்கணும். அது இல்லாமல் நீங்கள் சத்தம் போட்டு உங்களுக்கு என்ன நடக்க போகுது? புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நம்முடைய மனம் தேவனோடு இணைக்கப்படாத ரீதியில் நாம் செய்யக்கூடிய காரியங்கள் பயனற்று பலனற்று போகிறதுங்கிறத நாம் அதிகமாய் வெளிப்படையாய் பார்த்து கொண்டே வருகிறோம். ஏசாயா 55:8 சொல்லுது, என் நினைவு உங்கள் நினைவு கிடையாது, உங்கள் நினைவு என் நினைவு கிடையாது, உங்கள் நினைவுக்கும் எங்கள் நினைவுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குதுன்னு தேவன் சொல்கிறார். வானத்துக்கும் பூமிக்கும் இடைவெளி இருக்குது மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறார். நம்ம எல்லாரும் நான் தான் கடவுள், நான் நினைக்கிறதெல்லாம் அவர் நினைக்கிறாரு, அவர் நினைக்கிறது நான், நம்ம கற்பனை பண்ணிட்டு நம்ம ஓடிட்டு இருக்கிறோம் ஒவ்வொருத்தரும். அவர் யார், அவர் நினைவு என்னதுன்னு ஒரு நாளை நம்ம அதை பற்றி நம்ம சிந்திக்கலைல்ல, அதுக்குள்ளே நம்ம போகல, நாமாவே நம்ம பற்றி ஒரு முடிவு எடுத்துக்கிட்டோம், நம்ம பாட்டுக்கு போகிறோம். உலகத்தில் அப்படி தான் போகிறாங்க. கடவுளுக்கு கண்ணு இருக்கா மூக்கு இருக்காம்மா, நமக்கு கண்ணு மூக்கு இருக்குது, கடவுள் ஒருத்தர் இருந்து நம்ம படைச்சிருந்தா அவருக்கு இது இருக்கணுமா வேண்டாமா? இவங்க பாட்டுக்கு போய் ஏதாவது ஆயிடுச்சு, அப்புறம் அவரை திட்டுற ஒரு வழக்கத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே முதலாவது நம்முடைய மனம் தேவனோடு இணைக்கப்பட வேண்டியது அவசியம். நீங்கள் மத்தேயு சுவிசேஷத்தில் 6ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் எப்படி ஜெபிக்கணும் ஜெபிக்கக்கூடாது என்று சொல்லி
ஒரு பாடம் அதில் எடுக்கிறத பார்க்குறோம். முதலாவது, நீங்கள் அலங்கார ஜபம் பண்ணுறதுனால ஜபம் கேட்கப்படாது. மைக்கில் ஊழ போடுறதுனால ஒன்றும் உங்கள் ஜபம் கேட்கப்படாது. அப்படி ஊரில் நின்று பெரிய பக்திமான் மாதிரி ஜபிக்கிறதுனால ஒன்றும் ஜபம் கேட்கப்படாது அப்படின்னு சொல்வார். ரெண்டாவது சொல்வார், நீங்கள் அஞ்ஞானிகளை போல் பெரிய பிரசங்கம் ஒன்றும் பண்ணாண்டாம். நீங்கள் வேண்டிக் கொள்றதுக்கு முன்னே உங்களுக்கு என்னன்னு அவருக்கு தெரியும். உங்களை படைச்சவர் தானே அவர். அவருக்கு நீங்கள் பாடம் நடத்தாதுங்க அப்படின்னு சொல்கிறார். பல வேளை நம்ம இப்படி தான் சொல்லிகிட்டு இருக்கோம். நம்ம விசுவாசிக்கணும், உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கிடவது அப்படிங்கிற. இது உண்மையாக இருந்திருந்தால் ஒருத்தனை செத்துருக்க மாட்டான். சாவனவனை எவனாவது விசுவாசிப்பானா என்ன? சோக்கேடு வரணும், நோய் வரணும்னு எவனாவது விசுவாசிப்பானா? ஒருத்தனுமே விசுவாசிக்க மாட்டாங்க. ஒருத்தனுக்குமே நோய் வராது, ஒருத்தனும் செத்துருக்க மாட்டான். ஸோ அது நடக்கல. விசுவாசம் தேவ சித்தப்படியாய் அமையணும். அதுக்கு அடிப்படை ஒன்று இருக்குங்க. அதனால் இந்த கொள்கை தப்பு. இது இவங்க தோன்றதெல்லாம் நீ விசுவாசி, நீ எழுதி வை, நீ கனவு காணு, கற்பந்தரின்னு எழுதிடுறாங்க. என்னம்மா இவங்க கற்பந்தரி? எல்லாம் மண்ணுக்கு போயிட்டான். மண்ணுக்கு போகணும், எவனாவது கற்பந்தரிச்சானா? போல. இதான நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த விசுவாசம் சொல்லியிருக்கிறது உண்மைதாங்க. ஆனால் அந்த விசுவாசத்துக்கு முன்னால் ஒரு படி இருக்குது. நமக்கும் நான் விசுவாசிக்கிற தேவனுக்கு என்ன தொடர்புன்னு தெரியணும்ல, என்ன ஐக்கியம் உறவுன்னு தெரியணும்ல. இப்போ நம்முடைய விசுவாசம் தான் தேவனா, இல்லை நம்முடைய விசுவாசத்தை செயல்படுத்துகிற இன்னொரு தேவன் வெளியே இருக்கிறாரான்னு கேள்வி இருக்கு. இவங்க சொல்கிற டைப்பை பார்த்தா நம்ம விசுவாசம் தான் தேவங்கிறாங்க. நம்மளே விசுவாசத்தினால ஒரு தேவனை உருவாக்குறோம் என்கிற மாதிரி தான் இவங்க சொல்கிற கோட்பாடெல்லாம் போயிட்டு இருக்கிறத பார்க்குறோம். அப்படி கிடையாதுங்க. தேவன் ஒருவர் இருக்கிறார், நாம் தேவன் பேரில் விசுவாசம் வைக்கிறோம். அப்படித்தான் அவர் தான் இதை செயலாக்கத்துக்கு கொண்டு வரணும்ல. அவர் செயலாக்கத்துக்கு கொண்டு வரலன்னா இது நடப்பில் வராது. அப்போ ஆண்டவர் தொடர்ந்து பேசுகிறார், நீங்கள் எப்படி ஜெபம் பண்ண தெரியுமா? பரமண்டலங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதா. உடனே அவருக்கு பரிசுத்தம் வச்சு மனசு அங்கே திருப்பியாச்சு. ரெண்டாவது, உம்முடைய ராஜ்யம் வருவதா. உம்முடைய ராஜ்யம் என்னது? அவருடைய வசனத்தின்படி போதனைகளின்படி அவருடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்கள் இதுதான் தேவராஜ்யத்தின் புத்திரராக இருக்கிறார்கள். ரோமர் 8:14 இவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுறாங்களோ அவங்க தான் தேவ பிள்ளைன்னு எழுதியிருக்கு. இப்போ புரிஞ்சிட்டிங்களா? எங்கே வந்துட்டோன்னு பாருங்கள். தேவ பிள்ளைன்னு என்னெல்லாமோ கற்பனையில் நடக்கிறோம். இந்த வசனம் அழகாக சொல்லுது, எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுறாங்களோ அவன் தேவ பிள்ளை. ஏசு ஞானஸ்நானம் பெற்று கரையேறின போது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி சொன்னார், இவர் தான் ஏன் நேசகுமார், பரிசுத்த ஆவியானவரின் அங்கீகாரம் என்று சொல்லி. அப்போஸ்தலர் 5:32 தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருள்ள பரிசுத்த ஆவியும் சாட்சியாக இருக்கிறது. அப்போஸ்தலர் 15:8 இருதயத்தை பார்க்கிற தேவன் பரிசுத்த ஆவியை நமக்கு அவர்களுக்கு கொடுத்து அவர்களை குறித்து சாட்சி கொடுத்தாருன்னு சொல்லியிருக்குங்க. அப்போ பரலோக தேவனுடைய அங்கீகாரம் முத்திரை நடத்தல் பெறாதவங்க தேவ பிள்ளைங்கிற ஒரு தெளிவான நியமம் இருந்தால் நாம் எப்படி எந்த நிலையில் இருக்கிறோம் நீங்கள் சிந்திச்சு பார்த்துடுங்க. அதான் பிரச்சனை. இந்த எல்லைக்குள்ளே வந்தீங்களா, அந்த சப்ஜெக்ட் மட்டும் நான் பேசலை. அப்போ தேவ பிள்ளைகளுங்கிற எல்லைக்குள்ளே வர்றீங்க. அப்போ தேவ ராஜ்யத்தை முதலாவது தேடி இருக்கணுங்க. தேவ ராஜ்யம்னா தேவனுடைய சித்தம், தேவனுடைய ஆவியின் நடத்தல் நமக்குள்ளே, உங்களுக்குள் தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறதுன்னு சொல்லியிருக்குல்ல. இங்கே இருக்கும்போதே நமக்குள்ளே தேவராஜ்யம் இருக்கணும். இங்கே இருந்தால் தான் அந்த ராஜ்யத்துக்குள்ளே போக முடியும். இங்கே இல்லைன்னா அங்கே எப்படி போக முடியும்? தேவ ஆலயமாக அவர் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுனா 1 Corinthians 3:16 படி நம்ம தேவாலயம் ஆயிரும். தேவ ராஜ்யம் உள்ளே வந்துடுறதில்ல. அப்போ தேவ ராஜ்யத்தை தேடு. மற்ற 6:33 தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்படியே நீதிகளை நீங்கள் தேடி இருக்கணும்ல. அப்போ தானே இந்த உறவுக்குள்ளே நம்ம வர முடியும். அதுக்கு பிறகு தானே நாம் தேவனிடத்தில் ஜெபம் பண்ண முடியும். அடுத்தது சொல்கிறார், பரலோகத்திலே உம்முடைய சித்தம் நிறைவேற மாதிரி உம்முடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதா. முதலாவது உம்முடைய ராஜ்யத்தை கற்றுக்கொள்ள உதவி செய்யும். உம்முடைய ராஜ்யத்தின் புத்திரனை மாற்றோம். அப்புறம் உம்முடைய சித்தத்தை செய்கிறதை எனக்கு கற்றுத்தரோம். அது மத்தேயு 11:28 தானே. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்துல பாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். சாந்தம் மனத்தாழ்மையாக இருக்கிறேன். என் நுகத்தை இட்டு என்னிட்ட படின்னு சொன்னால் நாங்கள் எங்கள் பாரம்பரியம் படிப்போம், பாதிரியார்கிட்ட படிப்போம், அங்கே படிப்போம், இங்கே படிப்போம். ஆண்டவர் பாதத்தில் உட்காந்து படிக்க மாட்டோம்னா அப்புறம் நீங்கள் ஜெபிச்சா யாருங்க கேட்குறது? அது கொஞ்சம் நீங்களே யோசிச்சு பாருங்கள். உங்கள் ஜெபத்தை யார் கேட்குறது? உங்கள் பாதிரியார் தான் கேட்கணும், உங்கள் ஸ்தாபன தலைவர் தான், பாஸ்டர் தான் கேட்கணும். ஆண்டவர் கேட்க முடியாது. நீர் தான் உட்காரலையே அவங்க பாதத்தில், அவர் சொல்கிறது ஒன்றுமே கேட்கலையே. ரொம்ப கவனத்தில் வைங்க. ஆக நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது, அதுக்கு அடிப்படை என்னங்கிறதை ஓரளவு நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க என்று நம்புகிறேன். நல்லது. இப்போ ஜெபிக்கும் போது என்ன சொல்லிட்டேன்? முதலாவது தேவராஜ்யம் எங்கள்கிட்ட வரட்டு, தேவ சித்தத்தை குறித்து அறிவு வரட்டு, அதில் நடக்கட்டு. பவுல் சொல்லுறார், அது எபேசியர் 3:16 நீங்கள் அவருடைய ஆவியினாலே
உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படும்படி நான் ஜெபிக்கிறேன். அது ஒரு ஜெபந்தான். நீங்கள் தொடர்ந்து வாசித்து போனால் தெரியும். முதல் பாயிண்ட்டு, நீ எலும்பும் சதையில் வளர்கிறதுக்காக ஜெபிக்கலை, ஆனால் மண்ணில் கொண்டு வைக்கணும் பார்த்தியா, அதனால் இதுக்காக ஜெபிக்க நான் சொல்லலை. உனக்குள்ள ஒரு உள்ளான மனுஷன் இருக்குல்ல, ஒரு ஆத்மா இருக்குல்ல, அது பலப்படும்படியான்னு அவர் ஜெபிக்க சொல்கிறார். அந்த 2 கொரிந்தியர் 4:16 ஆனபடினாலே சோர்ந்து போகிறதில்ல, புறம்பான மனுஷன் அழிந்து உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுது. இந்த உள்ளான மனுஷன்ல நீ புதிதாக்கப்படணும், நீ பலப்படணும், அதுக்காக ஜெபிக்க சொல்கிறார். என்ன ஜெபம்? தேவ ராஜ்ய சித்த அறிந்து நடக்கிற ஜெபம். உள்ளான மனுஷன் ஆத்மா, இந்த ஆத்மா தான் நம்ம விட்டு வெளியே போனோம்ல. ஆமாம், அது எங்கே படிக்கிறோம்? 2 கொரிந்தியர் 5:7. இந்த தேகத்தை விட்டு குடி விலகி போகவும் கர்த்தரோடு குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோன்னு சொல்லியிருக்குல்ல, அந்த உள்ளான மனுஷனில் நீ பலப்பட வேண்டியதுக்கு தான் முதலாவது ஜெபம் பண்ணோம். ரோமர் 12:2, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஏற்றபடியெல்லாம் நடக்கப்படாது, பரலோக தேவனுக்கு பிரியமும் நன்மையும் பரிபூர்ண சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாய் மனசு பொதுசாகிட்டே வரணும். மனசு, உள்ளான மனுஷன், ஆத்துமா, இப்படிலாம் சொல்லியிருக்குல்ல. இது மேம்படுவதற்கு நீ முதலாவது ஜபிக்கணும். மண்ணில் வைக்கிறதுக்கு ஜபிக்காத. அதான் உலக மனுஷன் மண்ணில் வைக்கிறதுக்காக ஜபிக்கிறான், பிரார்த்தனை பண்ணுறான், ஓடுறான், சாடுறான், அப்புறம் ராஜா பூமியின் உயர்ந்த ஸ்தானத்தில் ஏறுறான், கடைசியில் ராஜாக்களின் கலரில் புதைச்சி மலர் விளையம் வச்சிடுறாங்கல்ல. அப்படி சில உள்ளான மனுஷனில் பலப்படுறதுக்கு முதலாவது நீ ஜெபம் பண்ணோம். கொலோசியர் 3:1-2 சொல்லுது, கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிற மேலானவளை தான் தேடணும், மண்ணுக்குரியவளை தேடப்படாது. மண்ணுக்குரியவளை தேடுறதெல்லாம் ஆண்டவர் விரும்புறதில்லை. நீங்கள் நல்லா கவனிங்க. ஜெபத்தை பற்றி ஒரு ஆழத்தை நான் சொல்லணும். இந்த உலகத்தை தேவன் படைச்சி சாத்தான்கிட்ட ஆதாமேவாள் போனதுனால சாபம் வந்துட்டுன்னு சொல்லி ஆதியாகமம் 3:17 சொல்லுது. பூமி உன்னிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். இஸ்ரவேலர்களுக்கு வாக்குத்தத்தம் ஆசீர்வாதம் எல்லாம் கொடுத்த போதும் அவர்களும் கர்த்தரை எரிச்சலூட்டி கன்றுக்குட்டி வணக்கெல்லாம் செஞ்சதுனால அவர் சொல்லிட்டாரு, இந்த அது ஏசாயா 65:17, புதிய வானத்தையும் புதிய பூமியும் உண்டாக்க போகிறேன், முந்தினதை நினைக்க மாட்டேன், அதை நான் அழிக்க போகிறேன், மனசில் இனி வரப்படாதுன்னு சொல்லிட்டார், என் நினைவில் தோன்றுவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் புதிய வானம் புதிய பூமி என்ற ஒரு புதிய சிருஷ்டியை உண்டு பண்ணி அதற்கு செல்ல நம்ம அழைச்சிருக்கோம். அதுதான் இயேசு யோவான் 14:2-3 பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலம், நான் அங்கே இருக்கணும், என்னோடு இருக்கணும், நான் அங்கே கூட்டிகிட்டு போக வருவேன்னு சொன்னார். 2 பேதுரு 3:7-13 வர இப்போ இருக்கிற வானம் பூமி அந்த வார்த்தையினால அக்கினி கிரியா வச்சிருக்கு, பஞ்சபூதங்களை தீக்கொளுத்த வச்சிருக்கு, தேவனுடைய நீதி வாசமாக இருக்கும், புதிய வானங்களும் புதிய பூமி உண்டாகும்னு காத்திருக்கோம். அப்போ அவர் உண்டு பண்ணி அவர் இருக்கிற இடத்துக்கு போக விரும்பாத ஆளுகளுக்கு ஜெபத்தை அவர் எதுக்கு கேட்கணும்? நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் விசுவாசித்தார்கள் அப்படின்னு ஒரு பகுதி சொல்லியிருக்கு. பிரசங்கம் கேட்டாங்க, எல்லாரும் நல்ல பிரசங்கம் தான் சொன்னாங்க. நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் விசுவாசித்தாங்க. அப்போ நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்படாத ஆளுகளுக்கு அவர் எதுக்கு உதவி செய்யணும்? அவர் இருக்கிற இடத்துக்கு அவரோட போய் சேர விருப்பம் இல்லாதவர்களுக்கு ஜபத்தை அவர் ஏன் கேட்கணும்னு கேள்வி இருக்குல்ல. ஜீவ புஸ்தகத்தில் பெயரில் அவர் மாத்திரம் அங்கே பிரவேசிச்சாருன்னு சொல்லியிருக்குல்ல. அப்போ ஜீவ புஸ்தகத்தில் பெயர் இல்லாதவருடைய ஜபத்தை கேட்க வேண்டிய அவசியம் என்ன? நீ தான் ஏன் பரலோகத்துக்கு வரப்போகிறது கிடையாது, நான் இருக்கிற சூழ்நிலைக்கு வரப்போகிறது உனக்கு விருப்பம் கிடையாது, பிறகு நீ உன் சத்தத்துக்கு உனக்கு கூக்குறதுக்கு நான் ஏன் பதில் கொடுக்கணும்? இப்போ பதில் புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன். பல வேளை நம்முடைய ஜபம் தோல்வி அடைகிறது காரணம் நம்ம அவர்கிட்ட போகிறதுக்காக ஜபிக்கல, அந்த காரியத்துக்கு கொடுக்கல. நீங்கள் உங்கள் காரியத்தை சாதிக்க உங்கள் சித்தை நிறைவேற கேட்டால் ஜபம் தோல்வி அடைஞ்சிடும். அப்போ கிறிஸ்து தேவனுடைய வலது பாசுக்கு மேலானவளை தேட ஜெபிக்க வேண்டும். பூமிக்குரியவளை தேடி மண்ணுக்கு போய் அழியக்கூடிய காரியமாய் முடிந்து விடக்கூடாது. எபேசியர் 3:17 ஆமாம், கிறிஸ்து உங்களில் வாசமாக இருக்கணுமா? கிறிஸ்து இயேசுவின் சிந்தைன்னு சொல்லி பிலிப்பியர் 2:5 அந்த சிந்தை நமக்குள்ளே வரணும். அப்போ கிறிஸ்து உருவாகணும்னு சொன்னால அந்த நிலைமைக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். கிறிஸ்துவின் தன்மை குணம் வரணும், அப்போ தான் கிறிஸ்துவின் சாயல் அடைய முடியும். ஏன்னா அந்த குணம் இல்லாதவங்க அங்கே போக மாட்டான்ல, அங்கே இருக்கும்போது அது வரணும், அதுக்கு ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். நீங்கள் எபேசியர் 3:19 வரும்போது தேவனுடைய சகல பரிபூரணம், அவருடைய மகிமையின் பரிபூரணம் ஒன்று நீங்கள் புரியணும். இந்த பூமியை தேவன் சபிச்சிட்டார், தீக்குளத்தை வச்சுட்டார், இது சாத்தான் பிடியில் ஆயிட்டானால இது சாபத்தில் ஆயிடுச்சு, இது பரிபூரணம் கிடையாது. அவருடைய பரிபூரணம் எல்லாம் பரலோகத்தில் தான் இருக்குது. நித்தியம் மகிமை அங்கே தான் அந்த பரலோகம் இருக்குது, மகிமை இருக்குது, பரிபூரணம் இருக்குது.
அந்த பரிபூர்ண ஆசீர்வாதத்தினால அவர் நம்ம நிரப்பும்படி நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்கிற காரியம் பார்க்குறோம். புதுசாக இருக்குல்ல உங்களுக்கு, பிரசங்காரே ஏதோ ஜப கோபுரம், வீடு கோபுரம், கூடாரெல்லாம் சொல்கிறாங்க. இதை பற்றி யாருமே சொன்ன தெரியல, சொல்ல மாட்டாங்க. ஆமாம், அதுக்கு பரலோகத்துக்கு ஆவி பெற்றவங்க தான் சொல்லுவாங்க. அதுக்குன்னு சிலர் வச்சுருப்பார், அவங்க தான் சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் கேட்டீங்கல்ல, இனியாவது இந்த விஷயத்தை மனசில் வச்சு நீங்கள் ஜெபிச்சு தேவ சித்தப்படியாக, அதாவது உங்கள் மனம் தேவனோடு இணைக்கப்படத்தக்கதாய் தேவ சித்தம் செய்யுங்க. தேவ ராஜ்யத்தின் காரியங்களுக்கு ஒப்பு கொடுங்க. தேவ ஆவியின் அங்கீகாரத்துக்குள்ளே வாங்க. ஆவியின் பலத்தினால ஜெபம் பண்ணுங்க. ஆவியானவர் நமக்கு என்னென்ன காரியத்துக்கு ஜெபிக்கணும்னு கற்றுக் கொடுப்பாராம். அப்படியெல்லாம் ஆழங்கள் இருக்குது. இந்த அனுபவங்களுக்குள்ளே வந்தால் தான் நம்முடைய ஜெபம் வெற்றிகரமாக அமையும். இல்லாமல் அஞ்ஞானிகளை போல ஜெபம் பண்ணா ஒன்று சொல்கிறேன், அது மற்ற 7:21 பரலோகத்தில் இருக்க பிதாவின் சித்தப்படி சேரவன் தான் பரலோகத்துக்கு வந்து சேருவான். மற்றவன் இயேசுவேன்னு சொல்லுவான், கர்த்தாவின்னு சொல்லுவான், பேய் விரட்டுவான், நோய் விரட்டுவான், பூமியின் உயர்ந்த ஸ்தானத்துல எல்லாம் ஏறுவான். அம்பானி அதானி எல்லாம் பெரிய தொழிலவர்கள்லாம் ஏறி இருக்காங்கல்ல, அவங்களே ஏறினா பின்ன இவங்க ஏறுறது என்ன பிரச்சனை? அப்படி கூட இவங்க ஏறுற மாதிரி தெரியல. ஆமாம், அவன் இருக்க லெவலுக்கு இவங்க யாரும் போன மாதிரி தெரில. அது வேறு சோர்ஸ்லேருந்து வருதுங்க. லூக்கா 4:5 சொன்ன மாதிரி உலகம் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு இஷ்டமானவனுக்கு நான் கொடுத்துருக்கேன்ல. இப்போ புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அப்போ அவனுக்கு பின்னால் போனால் அந்த காரியம் கிடைக்கும். ஆனால் பரலோகத்துக்கு போக முடியாது. பரலோகத்துக்கு போனோம்னா இந்த அடிப்படைக்கு வரணும். யோவான் 14:27 சொல்லுவார், உலகம் கொடுக்குற பிரகாரம் நான் தரமாட்டேன். நான் உங்களுக்கு வேற ஒரு ஸ்தலம் ஆயத்தம் பண்ணி, புதிய சரீரம் ஆயத்தம் பண்ணி, மகிமையை ரெடி பண்ணிவிட்டு அங்கே நித்தியமாக இருக்க ஆயத்தம் பண்ணிகிட்டு இருந்தா நீர் அங்கே இருந்துக்கணும், நான் இங்கே இருந்துக்கிறேன், நான் இங்கே வரல, பூமியின் உயர்ந்த ஸ்தானத்துக்கு போகிறேன்னா உங்கள் ஜபத்தை எதுக்கு அவர் கேட்கணும்? தெளிவாக புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்லது, இனியாவது தேவ சித்தப்படி ஜபிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன். இப்போ நம்ம கடைசியா ஒரு போனஸ் கேள்வி கூட வந்து கேட்கலான் இருக்கோம். கண்டிப்பா உங்களுடைய உங்களுக்கு தேவன் கற்றுக் கொடுத்ததன் வழியா சொன்ன 5 கேள்விக்கு உண்டான பதிலும் எல்லாருக்கும் பிரயோஜனமா இருக்கும்னு நம்புறேன் பாஸ்டர். இப்போ இந்த கடைசி போனஸ் கொஸ்டின் என்னன்னா, இயேசு கிறிஸ்து இருந்த காலத்திலே கள்ள போதனைகள், கள்ள உபதேசங்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், அந்தி கிறிஸ்து வரைக்கும் அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்காங்க, இந்த மாதிரி சொல்லியிருக்காரு இல்லை. இப்போ இந்த 21ஆம் நூற்றாண்டுல எந்த ஒரு கள்ள உபதேசம் அது ரொம்ப பரவலாக இருக்கு, அதை கொஞ்சம் நீங்கள் விழிப்புணர்வு செய்ய எச்சரிக்கும்படியா இதுக்கு கொஞ்சம் அவேராக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜனங்களுக்கு சொல்லணும்னா, எந்த ஒரு கள்ள உபதேசத்தை, எந்த ஒரு உபதேசம் வந்து அது கள்ளமாக இருக்குது, தவறாக இருக்குது, தீமையாக இருக்குது, வசனத்துக்கு அப்பாற்பட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறத நீங்கள் கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க பாஸ்டர். சரி, நன்றி. இப்போ அடுத்து நீங்கள் என்ன அறிய விரும்புகிறீங்கன்னா, இயேசுநாதர் காலத்தில் கள்ளத்தனமாய் செயல்பட்டவங்க இருந்தாங்க, அல்லது ஆதி திருச்சபையின் காலத்தில் இருந்தாங்க. கள்ள தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள், கள்ள போதகர்கள் இருந்தார்கள், வேத புரட்டுக்கள் எல்லாம் கொண்டு வருவாங்கலாம். நமக்கு நிறைய வசனம் எல்லாம் இருக்குது. ஸோ இது ஆதி காலம். இப்போ 2000 வருஷம் சுமார் கடந்து வந்துட்டோம். ஒரு கடைசி காலம் சொல்லக்கூடிய இப்போ ஒரு சூழல் இருக்குது. இந்த சூழலுக்கும் வசனம் என்றைக்குமே பொருத்தமானது தான். அப்போ இன்றைக்கும் கள்ள தீர்க்கதரிசிகள் இருப்பார்கள்னு ஏற்கனவே ப்ராஃபஸியாக சொல்லிட்டாங்க. அந்த காலத்தில் நிறைய இருப்பாங்க, இயேசுநாதர் வருகையின் காலத்தில் இருப்பாங்க. ஸோ கள்ள தீர்க்கதரிசி, இப்போ யார் கள்ள தீர்க்கதரிசி யார் நல்ல தீர்க்கதரிசிங்கிறதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ண வேண்டிய சில நிர்பந்தமான சூழ்நிலை நமக்கு இருக்குது. ஸோ இதில் எது கள்ள போதனை இல்லையா, எது கள்ள போதனைன்னு தெரிஞ்சால் அவன் எவன் சொன்னாலும் நம்ம அதை புரிஞ்சுக்குவோம். அதான் நமக்கு உண்மை. அப்போ கள்ள போதனைகளை ஐடென்டிஃபை பண்ணது எப்படிங்கிறது தான் உங்களுடைய கேள்வியுடைய தன்மை. ஓகே, ஹவு கேன் வி சார்ட் அவுட் அதை கள்ள போதனையை புரிந்து கொள்வது எப்படி, அதை பிரித்து பார்ப்பது எப்படி, அதுக்குலேருந்து சிக்கி கொள்ளாமல் இருப்பது எப்படியெல்லாம் இந்த லைனில் வருது. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். சில காரியங்களை பார்க்கணும். முதலாவது விஷயம், இயேசு கொடுத்த வாக்குறுதியையும் சாத்தான் கொடுத்த வாக்குறுதியையும் இப்போ சிந்திக்க போகிறோம். ஏசு சொல்கிறாரு, அது யோவான் 10:27-28, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, எனக்கு பின் செல்கிறது, அவைகளை தான் அறிஞ்சிருக்கேன், என் கையில் வச்சுருக்கேன், கிட்ட போவாது, நான் அவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்குறேன். அப்போ இயேசு கொடுக்குற வார்த்தை நித்திய ஜீவனை கொடுக்குறேன். மற்ற 4:17 முதல் பிரசங்கம் பரலோக ராஜ்யம். சரியா? சரி, அப்போ பரலோகத்தை கொடுக்குறேன், அந்த காரியங்கள் கொடுக்குறேன், நமக்கு வசனம் தெரியும். இப்போ பிசாசு கொடுக்குற வாக்குறுதி என்னங்கிறத லூக்கா 4:5 படிக்கிறோம். உலகம் முழுசும் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு இஷ்டமானவனுக்கு நான் கொடுத்துருவேன். திஸ் தி பாயிண்ட் ஹியர். ஒன்று, அதாவது எபேசியர் 2:7 உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரவும் செய்தார் அப்படின்னு வாசிக்கிறோம். பாஸ்ட் டென்ஸ் தான். இந்த உலகத்தில் வாழும்போது நம்முடைய சரீரம் எங்கே இருக்குதான், மனசு பரலோகத்தில் இருக்குதான். அதான் பரலோகத்தில் பொக்கிஷம் சேர்த்து வைங்க, இருதயம் எங்கே இருக்குன்னு சொல்லியிருக்குல்ல.
சரி, உன்னதங்களிலே உட்காரும்படி செய்வேன், செய்வார், செய்திருக்கிறார் என்பது அது வெளிப்படுத்தல் 3:21, நான் ஜெயம் கொண்ட பிதாவாகிய தேவனுடைய வலது வாசல் வீட்டிருக்கிறது போல ஜெயங்கள் வரவனே அங்கே, நான் அங்கே இருக்கேன், இங்கே இல்லை, என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியதல்ல, 18:36 யோவான் சொல்லிட்டார்ல, நான் அங்கே இருக்கேன், நித்திய ராஜ்யம் அங்கே இருக்கிறது. இதுதான் இயேசு கொடுத்த வாக்குறுதி, சுவிசேஷத்தின் வாக்குறுதி. பிசாசு கொடுக்குற வாக்குறுதி என்னன்னா, இயேசுவிட்டே சொல்கிறான், இங்கே வா, நான் உலகத்தின் உயர்ந்த ஸ்தானங்களை உனக்கு கொடுக்குறேன். இப்போ பேசப்படுகிற ஒரு செய்தி என்னன்னா, இயேசுவை விசுவாசிச்சா நீ எல்லா ஜாதிகளோட மேன்மையாக இருப்ப. நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே, எல்லா ஜாதிகளோட கிறிஸ்தவங்க மேலே இருக்காங்களா, மற்றவங்க இருக்கிறாங்கன்னு நீங்கள் கொஞ்சம் கண்ணை சுற்றி கொஞ்சம் உருட்டுங்க, வெளியோடி உருட்டிப்பாங்க. பூமியின் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறது யார், பதவியில் இருக்கிறது யார், உலக செல்வத்தில் இருக்கிறது யாருன்னு நீங்கள் பார்த்துருங்க. நம்ம ஆள் என்னத்தான் படம் காட்டினாலும் எவ்வளோ இருக்கிறாங்கன்னு ஒரு கம்பேரிசன் நீங்கள் பார்த்துருங்க. சரி, ஸோ இங்கே இப்படி ஒரு செய்தி இப்போ பேசப்படுது. இது ஜனங்கள் இதை கேட்டு இதுக்கு பின்னால் ஓடி நாயா பேயா அலைஞ்சு கடைசியில் ஒன்றும் இல்லாமல் நடு வழியில் மாட்டி கடன்லையும் கண்ணிலையும் சிக்கி, ஆமாம் ஒரு வீடு வேணுங்க, ஒரு நல்ல வீடு தரோம், சின்ன வீடு தரோம், நான் தகுதியான வீடு தரோன்னு கேட்டினா ஆண்டவர் தான் உதவி செய்வார், ஒரு சின்ன வீடை கட்டிட்டு போகலாம். நீ எல்லா ஜாதியோட மேலே இருப்பான்னா பக்கத்து வீட்டுக்காரனோட பெரிய வீடு கட்டணும், படத்தை பெருசாக வரையணும், மரண்மனை மாதிரி வீட்டுக்கு போட்டுட்டு பணம் இல்லாமல் கடன்னு பேங்க் அலையணும். பிறகு சொல்லிக்காது, நீ தொடங்குமோனே நான் முடிப்பேன். ஆமாம், இவன் தொடங்குறதெல்லாம் அவர் முடிக்கணும். முதல்ல கேட்டிருக்கேன்னா நான் என்ன செய்யணும் சித்தமாக இருக்கிறேன்னு கேட்டு ஆரம்பிக்காமல் இவனு தொடங்குறது, ஏன்னா இவனை பட்டம் வரையுது தானே, இங்கேருந்து இவனை பட்டம் வரையதெல்லாம் அவர் முடிக்கணும். புறம் வட இந்தியா தென்னிந்தியான்னு பேங்குகளுக்கு ஓடணும், கடனுக்காக அலைந்து கொண்டு இருந்தேன். தேவன் கொடுத்த திட்டம், தேவன் கொடுத்த பட்டம், ப்ளூ பிரிண்ட் எல்லாம் அடிச்சு கொடுத்துருக்காரு. ப்ளூ பிரிண்ட் அடிச்சு கொடுத்துட்டு நீ வட இந்தியா தென்னிந்தியாலாம் எல்லா பேங்க்லையும் ஏறி இறங்குடா, கடன் வாங்குறான்டா, அப்புறம் வேறு வில்லங்கள்லாம் ஆயிடுச்சு போல வேண்டாம். இப்போ என்னாச்சு, முன்னதங்களில் உட்கார செய்கிற பரலோக புதிய சரீரம், புதிய மகிமை, புதிய காரியங்கள், மேன்மை, சகலத்தையும் போய் தாக்குறேன் இல்லையா, அவளுக்கு தெரியும். இவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை பூமியின் உயர்ந்த ஸ்தானம், தலைக்கெல்லாம் டை அடிக்கணும், எப்படிங்க முதல் வயதிலும் புஷ்டி பசுமை, டை அடிக்கணும், டை அடித்து புஷ்டி ஆக்கணுமா என்ன, இதை பொய்யனும் பொய்க்கு பிதாபமாகி பிசாசாக இருப்பான் பிறகு. பொய்யர்கள் அனைவரும் 2ஆம் மரணமாகி அக்கினி கடல்னு சொன்னால் இவங்களுக்கு நிலைமை என்ன ஆக போட்டுன்னு எனக்கு தெரில இல்லையா. முதல் வயதானவர்களுக்கு தலை அவருடைய நரைன்னெல்லாம் சொல்லியிருக்கு, இவங்களுக்கு பைபிளில் இல்லையோன்னு நமக்கு தெரில எதுக்கு. அப்போ இப்படி ஒரு பொய்யான சுவிசேஷம், மாம்சத்தை, உலக காரியத்தை, அழிவுக்குரியதை, அனித்தியமான விலை மேலாக காட்டக்கூடியது பரலோக தேவனோ தேவ ஆவியோ அல்ல, அது பூலோக தேவ ஆவி. இதை 1 Corinthians 2:12 நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டதை அறியும்படி தேவனிடத்திலிருந்து புறப்பட்ட ஆவியை பெற்றோம். அந்த ஆவியினாலே ஆவிக்குரியவளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். ஜென்ம சாபம் உள்ள மனுஷன் அதை அறிஞ்சிட மாட்டான், அது பைத்தியமாக தெரியும். 9ஆம் வசனத்தில் தேவன் தம்முடையவர்களுக்கு ஆயத்தம் பண்ணதை கண்ணு காணலை, காது கேட்கல, இவனோட மண்டையில் உதிக்கலை, தேவனா அவளை தம்முடைய ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அப்போ பரலோகத்திலிருந்து ஆவி வந்தால் பரலோக வெளிப்பாடு வரல. இப்போ யோவான் 4:5 அவர்கள் உலகத்துக்குரியவர்கள் பேசுகிறார்கள், உலகம் அவர்களுக்கு செவி கொடுக்கும், தேவன் அறிஞ்சவங்களுக்கு செவி கொடுக்குறான், இதனால சத்திய ஆவின்னு என்றும் கள்ளத்தனமான ஆவின்றது என்றும் அறிஞ்சிருக்கணும். இப்போ புரிஞ்சுட்டிங்களே, பரலோக மேன்மை, நித்திய கன மகிமைக்குரிய காரியங்களை பேசுகிறதும் சொல்கிறதும் அந்த மாதிரி நடத்துறது சரியான சுவிசேஷம். இதுக்கு எதிராக பூமிக்குரிய சொல்கிறது கள்ள உபதேசம் தானே. ஓகே, நம்பர் 1. 2வது, அதாவது சில வசனத்துலேருந்து போனோம், 2வது என்னன்னு பார்த்துருவோம். அது வெளிப்படுத்தல் 22:12 சொல்லுது. சொல்கிறார், இதோ சீக்கிரமாக வர்றேன், அவன் கிரியைக்கு தக்கதாய் நான் அளிக்கிற பலன் என்னோட கூட வர்றது. கிரியைக்கு தக்கதாய் அந்த நோட்டை எடுத்துகிட்டு வர்றேன், கிரியை எழுதப்பட்ட நோட் இருக்குது. 20:12 மரித்தோராகிய சிறியவரும் பெரியவரும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன், புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன, புஸ்தகங்களில் எழுதப்பட்ட கிரியைகளுக்கு ஏற்றபடி நியாயத்தீர்ப்பு அடைந்தார்கள். சரிதானே, பைபிள் வசனம் தான் சொல்கிறேன். சரி, அப்போ புஸ்தகம் இருக்குது, கிரிய புஸ்தகம் இருக்குது, அதுக்கேற்ப தான் நான் உங்களுக்கு பலன் செய்ய நியாயாதிபதியாக நான் வர்றேன். இப்போ ரட்சகர் இனி நியாயாதிபதியாக வருவார். அது அப்போஸ்தலர் 10:42-43 அந்த பகுதியில் தேவனால் நியமிக்கப்பட்ட நியாயாதிபதி என்று பிரசங்கிக்கவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். அப்போ சுவிசேஷர்களாகி நாங்கள் நியாயாதிபதியாக வரப்போகிறார், உன் கிரியைக்கேற்ப பலன் கொடுப்பாருங்கிறத நாங்கள் பேசணும். சரிதானுங்க, இது தேவனுடைய சுவிசேஷம். 1 பேதுரு 1:17 பேதுரு சொல்கிறார், பட்சபாதம் இல்லாமல் அவனவன் கிரியைக்கு தக்கதாய் பலன் அளிக்கிறவரை பிதாவாக தொழுந்து கொண்டு வருகிறவர்களானபடினாலே இங்கே பரதேசிகளாய் செஞ்சிருக்கும் காலமளவும்
பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். அவன் கிரியைக்கு தக்க பலன் கொடுக்கிற தேவன். அதில் எந்த விதமான சந்தேகம் வரக்கூடாது. கலாத்தியர் 6:7 சொல்கிறது, மனுஷன் எதை விதைச்சானோ அதுதான் அறுப்பான், விதைக்காத ஒன்றா அறுக்க முடியாது. அப்போ கிரியைக்கு தக்க பலன். 2 Corinthians 5:10 மாம்சத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலன் அடையும்படி கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்க வேண்டாம், ஏன்னா அவர் நியாயாதிபதியாக வருவார். ரோமர் 2:7 தேவன் அவனவன் கிரியைக்கு தக்க பலன் அளிப்பார். வசனம் எல்லாம் பார்த்துட்டீங்க. இப்போ கேட்குற சுவிசேஷம் என்னன்னா, இப்படியெல்லாம் கிடையாது, கிருபை சுவிசேஷம். என்ன சுவிசேஷமோ? கிருபையின் சுவிசேஷம் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. நாம் இயேசுநாதரை விசுவாசித்தா போதும், ஏற்றுக்கொண்டா போதும், ஆராதிச்சா போதும், எல்லாம் இலவசமாக கொடுக்கப்படும்னு சொல்கிறாங்க. அப்போ இவ்வளவு நேரம் இருந்த வசனத்தெல்லாம் வெட்டணும் இல்லையா? எல்லாம் வெட்டி டிலீட் பண்ணணும். டிலீட்டட், ஆமாம், டிலீட் பண்ணணும். இல்லைன்னா தப்பாயிடும். இப்போ பைபிளை தூர போடுறதா இந்த கள்ளப்பிரசிமாரை தூர போடுறதான்னு நீங்கள் தான் முடிவெடுக்கணும். அது உங்கள் முன்னால் வச்சிடறோம், அவ்வளோதான். நாங்கள் சொன்னோன்னு வேண்டாம்ல. சரி, இப்போ கிருபை சுவிசேஷம் என்னன்னு பார்த்துடலாம்ல. எபேசியர் 2:8 கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடி இது கிரியையினால் உண்டானது அல்ல. நல்ல கவனிச்சிங்களா? இங்கே என்ன சொல்லியிருக்கேன்னா, கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். ரட்சிப்புனா என்னன்னா, ஒரு மனுஷன் பாவியாக வர்றான், ஐயா பாவியாகி என் மேல் கிருபையாருன்னு மார்பிள் அடிச்சுட்டு வந்துடுறான். கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை, செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, எல்லா சாவு விளிம்பில் நிற்கிறேன்னா ஆண்டவர் அவன் பாவத்தை மன்னிச்சு அவனை ஏற்றுக்கொள்கிறார் பாருங்க. இது கிருபை, இது இலவசம், சந்தேகம் கிடையாது. அந்த வார்த்தை அப்படி தான் சொல்லுது. கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் தானே சொல்லுது. அப்புறம் 10ஆம் வசனம், ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கைகளாக இருக்கிறோம், அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம். இனி நற்கிரியைகளை செய்யணும். இதுவரை கிரியை இல்லை. என்ன கிரியை? எல்லாம் பாவகிரியை தானே இருந்தது, நற்கிரியை இல்லைல்ல. அதனால தான் பாவின்னு வந்துட்டோம். அதெல்லாம் சரி மன்னிச்சிருங்க, மறந்துடு, அழிச்சிருவேன்னு சொல்லி. இப்போ சைவர், நியூட்ரல், ஒன்றும் இல்லை. இனி நற்கிரியை. ஏன்? மத்தேயு 6:33 இனிதான் தேவனுடைய ராஜ்யத்தை நீதியையும் தேடணுங்க, இனிதான் தேவ நீதி தேடணும், படிக்கணும். மத்தேயு 11:28 நுகத்தை என்னிடத்துல ஏற்றுக்கொண்டு என்கிட்ட படிக்கன்னு சொன்னார்ல, இனிதானே படிக்கணும். ரோமர் 12:2 தேவனுக்கு பிரியமும் நன்மையும் சித்தமான எது இனிதானே இங்கே பகுத்து பார்க்கணும், இனி தேடணும். தேடி கிறிஸ்துவன் சிந்த வரணும், கிறிஸ்துவன் நிறைவான வளர்ச்சி வரணும். எபேசியர் 4:11 கிறிஸ்துவன் நிறைவான வளர்ச்சி வரணும். இதுக்கு தான் சோறு இந்த உலகத்தில் வச்சிருக்கு. இல்லைன்னா உடனே எடுத்துகிட்டு போயிருக்கலாம்ல. இப்போ சும்மா சாப்பிட்டு முடிக்கிறது இங்கே வச்சாராமா? நாம் மனித பழைய சாயலிருந்து கிறிஸ்துவுக்குப்பான சாயல் அடைந்து பூரணப்பட வச்சிருக்கு. கிருபையினால் போக முடியாதுங்க. அதனால தான் ஒரு கூட்டத்தார் பார்க்க சொல்கிறாங்க, இதெல்லாம் கிருபையினால தான் கிடைக்குது. அதனால நம்ம என்ன செய்யணும்? இயேசுவை ஆராதிச்சா போதும். எப்படியா அடுத்து இந்த இயேசு ஆராதனுடைய அடிப்படை அவர் ஆராய்ச்சிட்டு அவர் செஞ்சிருவார். அவர் சொல்கிறார் மற்ற 7:21 பிதாவின் சித்தப்படி செய்யறாம என்ன கர்த்தாவேன்னு ஆடிட்டு கிடக்கிற பார்த்தியா, பேய் நோய் விரட்டிட்டு இருக்கால, அக்கிரம செய்யக்காரன்னு சொல்லி விரட்டி போடுவேன்னு சொல்லிட்டார். நான் சொன்ன வசனத்தில் நடக்கப்பா சீஷத்துவம். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியும் எனக்கு சீசர் ஆக்குங்கன்னு சொன்னாரா, பக்தர் ஆக்குங்கன்னு சொன்னாரா? வசனத்தை சரியாக படிங்க. யோவான் 4:1 சீசர் ஆக்கி தான் அவர் ஞானசானம் கொடுத்தாருங்க. ஆது திருச்சபை எல்லாரும் சீசர் சீசி தான் இருந்தாங்க, அங்கே எங்கே பக்தர் இல்லைல்ல, அப்படி இல்லைல்ல. அப்போ சீசன்னு சொன்னால் அதான் யோவான் 10:27-28 அவருடைய வசனத்தின் படிக்கிறது நடக்கிறதா சீஷத்துவம். அது யோவான் 8:32 சொல்லுகிறது. ஆமாம், அந்த 32 சொல்லுகிறது, இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி என் உபதேசத்தில் நிலைச்சிருந்தாதான் என் சீஷன். நீங்கள் யோவான் 13:15 நான் செஞ்சது போல் நீங்கள் செய்யும்படி மாதிரி வச்சேன், என் மாதிரியில் நடந்தாதான் சீஷன். அப்போ சொல்ல 1 பேதுரு 2:21 அவருடைய அடிச்சுவடுகளில் நடந்து வரும்படி மாதிரி வச்சுட்டு போயிருக்கார். 1 யோவான் 2:6 அவருக்கு நிலைத்திருக்கிறேன் என்று சொல்கிறவன் அவர் நடந்தபடி நடக்கணும். இந்த சீஷத்துவத்தை இப்போ எடுத்துட்டாங்க. முதல் கள்ள உபதேசம் என்ன சொன்னேன்? பூமிக்கு உயர்ந்த ஸ்தானம். 2வது என்ன சொன்னேன்? கிருபை சுவிசேஷம். 3வது என்ன சொன்னேன்? இயேசுவின் சீஷத்துவத்துக்கு பதிலாக இயேசு ஆராதனை. தான் சீஷத்துவத்தை அவர் சொன்னது, இவங்க டெஸ்ட் பண்ணி இன்னொன்று பண்ணிட்டாங்க. இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு கடைசியில் என்ன செய்வாங்கன்னா, அதாவது நான் பாவிதான்னு நெஞ்சில் அடித்து பாடுவாங்க. கடைசி வரைக்கும் நான் பாவிதான். சாவரதரை தான் பாடுவாங்க. அவரை செத்தப்புறம் பாடியாக்கி வச்சுட்டு பிள்ளை உண்ட மேலேயே புகலிடம் தாருமே அப்படின்னு பாடுவாங்க. சாவரதரை பாவியான், செத்த பிறவும் புகலிடம் தேடணுமா.
அது என்ன விளக்கம்னா சிலுவை கல்லாம் கள்ளியெல்லாம் பரலோகத்துக்கு போகிறாங்களாம். எப்படியா அடுத்த கள்ள கொள்கை வர பாருங்க. சிலுவை கல்லாம் கள்ளியெல்லாம் எங்கே போகிறாங்களாம்? பரலோகத்துக்கு போகிறாங்களா? யார் சொன்னது உங்கள்கிட்ட? 1 பேதுரு 3:18 இயேசு அன்று மரித்து காவலில் உள்ள ஆவிகளை பேச போனார்னு சொல்லி நோவா காவல் காலத்தில் செத்து போன ஆவிகிட்ட போனார். அன்னைக்கு அங்கே போனால் இந்த கள்ளனை அங்கே தானே போயிருக்கணும். இயேசுவே பரலோகத்துக்கு போகல, அப்புறம் எப்படி இவனை பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போக முடியும்? இன்று என்னுடன் இருப்பான்னு அங்கே தான் காவலில் உள்ள ஆவி இருக்கிற இடத்துக்கு தான் போகணும், வேறு இடத்துக்கு போக முடியாது. இது முதல் தப்பு. ரெண்டாவது, கத்தோலிக்க பிரிவு நண்பர்கள் என்ன செய்வாங்க? பாவிதான், பாவிகளா எங்களுக்காக மரண நேரத்தில் வேண்டிக்கொள்ளும். அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பரலோகம்னா கள்ளமார் கலிகளுக்கு ராஜ்யம்னு முடிக்கிறாங்க. எங்கேயாவது இருக்கா அப்படி? நீதிமான்கள் இது மத்தேயு 13:48 நீதிமான்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள். ஆமாம். கொலோசையர் 1:12-13 ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடையும்படி தகுதி உள்ளவர் ஆக்கினவர். அப்போ ஒளியிலுடைய பரிசுத்தவனுடைய ராஜ்யம் அப்படின்னு சொல்லுது. எவ்வளோ ஃப்ராடுன்னு இருக்குல்ல. இதெல்லாம் செஞ்சுட்டு ஆள் செத்து போனால் விண்ணக வாழ்வின் 14ஆம் நாள்னு வர பேனர் வச்சுருவாங்க. இவர் அங்கே சேட்டலைட் ஃபோனில் இது சொன்னார், 14 நாளாக இங்கே இருக்கேன், 3 வருஷமாக பரலோகத்தில் இருக்கு. பரலோகத்துக்கு ஏசுநாத தவிர ஒரு தினம் போகல. எந்த விண்ணகம் எங்கே இந்த ஆள் சர்ச்சுக்கே வந்தாரான்னு கூட தேடி தான் பார்க்கணும். இப்படியே மோசடி தானே இல்லைங்க. ஓகே, இப்போ நடந்துட்டு இருக்கல கண்டினியூவேஷன். ஸோ அதனால தான் அதையும் பார்த்துருவோம். கடைசியாக ஒன்று பார்த்துருவோம். அது என்னன்னா ரொம்ப முக்கியமான விஷயம், ஆவி கொடுக்குற ஊழியம். இது ரொம்ப இப்போ சிக்கலாக போய்ட்டு. ஆவி கொடுக்குற ஊழியம், அதாவது தேவன் ஆவியாக இருக்கிறார். இயேசு சொன்னார், ஒருவன் என்னில் அன்பாக இருந்தால் என் வசனத்தின்படி நடக்க என் சீஷன் ஆகணும். அப்படி ஆனால் நான் அவர்களுக்காக பிதாவின் இடத்தில் ஜெபம் பண்ணி அந்த பரிசுத்த ஆவியை அனுப்புவேன். அது யோவான் 4:15-16 அது இருக்கிறது. நான் பரிசுத்த ஆவியை உங்களுக்காக அனுப்பி வைப்பேன். யோவான் 15:26 பிதாவின் இடத்துலேருந்து நான் அனுப்ப போகிறவரும் பிதாவின் இடத்துலேருந்து புறப்படுகிறவருமா பரிசுத்த ஆவி வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். அதெல்லாம் வசனங்கள் போகும். அப்போ நான் தான் அனுப்பணும். யாருங்க அனுப்புறது? இயேசு தான் அனுப்பணும். அது யோவான் 14:6 தானே. நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன், என்னாலே எல்லாமல் ஒருவன் பிதாவின் இடத்தில் நம்புறீங்களா? ஆமாம் பிரசங்கர், அது நம்பி தான் ஆகணும். அப்போ இங்கேருந்து அங்கே போனோம்னாலும் இயேசு வழியாக தான் போகணும். அப்போ அங்கேருந்து என்னொன்று இங்கே வரணுன்னாலும் அவர் வழியாக தான் வரணும். இதையும் ஏற்றுக்கொள்வீங்கல்ல. இங்கேருந்து அங்கேயும் போக முடியாது, அங்கேருந்து இங்கே வரணுன்னாலும் ஓகே. அப்போ பரிசுத்த ஆவி இயேசு தருகிறார். மற்றவங்க தண்ணியினால் ஞானசானம் கொடுத்தாங்க, நான் அக்கினினால் தர்றேங்கிறார். அப்படி தான் சொல்லியிருக்கேன். சரியா? யோவான் சொல்லிட்டேன். இப்போ எங்களுக்கு இயேசுநாதருக்கு தர்ற ஆவி வேண்டாம். ஏன்னா அந்த ஆவி வேணும்னா அவர் சொல்கிறத கேட்டு அவருக்கு சீஷத்துவத்துக்கு ஒப்பு கொடுத்தா இல்லாமல் தரமாட்டார். அதுதான் நிபந்தனை. என் வசனத்தின்படி எனக்கு ஒப்பு கொடுத்தா தான் நான் ஆவி தரேன். அப்படி தான் நடந்திருக்கு. அதெல்லாம் நம்மளால முடியாது. வேறு ஏதாவது பக்க வழி இருக்கா, ஷார்ட்கட் இருக்கா அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் வேறு இருக்குது. நாங்கள் வாங்கியிருக்கோம், குத்து மதிப்பாக கான்ட்ராக்டாக வாங்கிட்டோம், இதை நாங்கள் தர்றோம் அப்படின்னு வாங்கன்னா தலையில் வச்சு உருட்டி புரட்டி தூக்கி எல்லாம் எறியுது. நீங்கள் இன்டர்நேஷ்னலி நெட்டில் எல்லாம் போனால் பல விதமான வித்தைகள்லாம் நடக்குது. ஓ அப்படி ஆவி கொடுக்குறாங்க. ஸோ அப்படி கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். அனனியா கையை வச்ச போது பரிசுத்த ஆவி பவுலுக்கு வந்தார். பவுல் கையை வச்ச போது விசுவாசிகளுக்கு வந்தாங்க. யோவானும் பேதுருவும் போய் ஜெபம் பண்ணி கையை வச்சவொன்னே என்னாச்சும்? பரிசா அப்போ நாங்களும் அதே இதை கொண்டு வந்திருக்கோங்க. இப்போ இப்படி தான் உங்களை ஏமாற்றணுன்னா இப்படி தானே வரணும். இல்லைன்னா அப்புறம் இயேசுநாதர்கிட்டே வசனத்தை வச்சு தான் ஏமாத்திருக்கான் சிற்றை. ஸோ அதே மாதிரிலாம் வருவான். நாங்கள் யோவானுக்கு மர அவதாரமாக்கோம், பேதுருக்கு மர. அப்படி இல்லையா? இப்படி இந்த ஆளு எல்லாம் அவன்கிட்ட அவர் வரம்பத்தவர்னு தலை கொடுக்கறதுக்கு வரிசையாட்டு காத்துக்கிட்டீங்க. நான் கேட்பேன், டேய் நான் சபையாருக்கு சொல்லுவேன், ஊழியக்காரர்களுக்கெல்லாம் சொல்கிறேன், நான் சொல்லுவேன் கொஞ்சம் ஸ்டாப் பாஸ் நில்லுங்க ஒரு காரியம். இந்த ஆள் நான் யோவானுக்கு மரபுறவிங்கிறான், பேதுருவுக்கு மரபுறவிங்கிறான், பவுலுக்கு மறு அவதாரங்கிறான். இந்த பேதுருவும் யோவானும் பவுலுன்னு சொன்ன ஏதாவது உபதேசம் இந்த ஆளுங்க வாழ்க்கையில் இருக்க பாருங்க. இயேசுநாதருக்கு உபதேசம் இருக்கான்னு பாருங்க. அவருக்குள்ள உபதேசம் இவருக்குள்ள இல்லை, அவருக்கு மாதிரி இவருக்குள்ள இல்லை. அவருக்கு பிரசங்கம் பரலோகம், இவங்க பிரசங்கம் பூலோகம். அப்போ இவன் உலகத்தின் ஆவி வச்சிருக்கிறான். அதான் ஆகாயத்து அதிகாரப்பூர்வ ஆவின்னு எபேசியர் 2:2 சொல்லுதுங்க. உலகத்தின் ஆவி பரலேன்னு 1 கொரிந்தியர் 2:12 படித்தான்ல, அவனுக்குள்ள ஒரு ஆவி இருக்குது. இது பூமியின் உயர்ந்த சாணம்னு பேசியிருப்பான். அப்படி இப்படி சொல்லி இந்த அவனுக்குள்ளே இருக்க தான் உனக்கு தருவான். பரலோக ஆவி நீ பரலோகத்துக்கு போக முடியாது, அதுதான் பிரச்சனை. பரலோகத்துக்கு போக முடியாது. அவன் எங்கே போகிறானோ நீ அங்கே தான் போய்க்கிடணும். அதனால் தயவு செய்து இந்த கண்ணியில் வச்சுக்காது. இந்த கனிகளை கவனித்து பார்த்தா இவனு ஒரு தினம் உருப்படாது. என்னத்துக்கு உனக்கு வம்பு? பேசாமல் இயேசுநாதருக்கு பாதத்திலிருந்து அவர் தந்த ஆவியை வாங்கிட்டு அவருக்கு பின்னால் போய் அவர் இருக்கிற இடத்துக்கு போய் சேர்ந்துருக்கலாம் இல்லையா? ஏன் இப்படி போனோம்? ஜனங்கள் குழம்புற தெரியலை. பாஸ்டர் கோபுரத்தை பார்த்தோம், பாஸ்டர் அற்புதங்களை பார்த்தோம், பாஸ்டர் ஒவ்வொரு ஆளில் உருள் எதுவும் பொருள் எதுவும் கையை காலை உதறதும் சத்தம் போடுவதும். நீ பரிசுத்த ஆவி நினைச்சிடக்கூடாது.
பேய வந்தாலும் இதே சட்டையை கிழிச்சது, ஜன்னலை உடைச்சது, விலங்க உடைச்சது ஓடிட்டு நடக்குது. அதனால பரிசுத்த ஆவிங்கிறது வெறும் வல்லமைன்னு நீ நினைச்சிடப்படாது. பார்த்துக்க, பரிசுத்த ஆவி வந்தால் பரலோக சிந்தை வந்திருக்கணும், பரிசுத்த ஆவி வந்தால் கிறிஸ்துவின் சிந்தை வந்திருக்கணும், பரிசுத்த ஆவி வந்தால் ஆவியின் கனிகள்ங்கிற கனிகள் வந்திருக்கணும். இங்கே இயேசு ஆராதனை, இங்கே இயேசு ஆராதனை, ரெண்டு கூட்டத்தாரும் மாறி மாறி சண்டை போட்டு கேஸ் நடத்துறாங்க. நான் கேட்பேன், உங்க இயேசு ஆராதனை மன்றங்களில் இப்போ பேயாடா கூடி இருக்குன்னு கேட்பேன். இப்படி தானே கேட்கணும். நான் என்ன கொஞ்சம் காரோதம் பேசுறேன். இன்னைக்கு இருக்க சூழ்நிலை அப்படி. உங்க இதுல பேய் குடி இருக்குதா? நீங்க என்ன சொல்றீங்க? இது என்ன ஆவின்னு நீங்க சொல்லுவீங்க. கேட்கணுமா வேண்டாமா? நீங்க கை கால் உதற, அவங்களும் கை கால் உதறாங்க, ரெண்டு பேரும் கேஸ் நடத்துறீங்க, கோர்ட்டு கச்சேரின்னு நடக்கிறீங்க. இங்க ஒரு தனியா ஒரு கர்த்தருடைய பந்தி, இங்க ஒரு தனியா ஒரு கர்த்தருடைய பந்தி. இது என்ன நடக்குது? இது பேய், இது பிசாசு. ஏன்னா பரிசுத்த ஆவியினுடைய முதல் கனி அன்பு. அன்பு ஊற்றப்பட்டிருக்குன்னு சொல்லுங்க, தெளிக்கப்படலை, ஊற்றப்படுது. உங்களுக்குள்ள அன்பு ஊற்றப்பட்டிருந்தா இது நடக்காது. இப்போ வம்பு ஊற்றப்பட்டிருக்கு, இது அடுத்தவன் நெஞ்சில் அடிக்கிற அம்பு ஊற்றப்பட்டிருக்கு. சொல்லணுமா வேண்டாமா? இந்த கள்ளத்தனத்தை சொல்லும்போது கொஞ்சம் காரமாக தான் பேச வேண்டியது. ஸோ அதனால் தயவு செய்து இந்த ஆவியில் போய் சிக்காத, பரிசுத்த ஆவிக்கு தேவ சித்தம் செய்து சீசராகி காத்துரு. அப்போ என்னெல்லாம் பார்த்தோம்னா, கிருபை ஒன்றும் கிடையாது, கள்ளமரம் கள்ளிகளுக்கு பரலூர் ராஜ்யத்துக்கு போகிறாங்கிறது மோசமான போதனை. ஆமாம். ரெண்டாவது, சில்வ கலரில் போன்ற பாவி பாவின்னு நெஞ்சில் அடித்தா போதும் போயிடலான்னு. பாவியாக இருந்து பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமையானதினால் பரிசுத்தமாதல் கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். ரோமர் 6:22. கவனமாயிரு. இயேசுவின் சீசராவி அவருக்கு பின்தொடராமல் அவரை ஆராதிக்கிறமா இருக்கிறோம் ஒரு மோசடியான போதனை. ஷார்ட்டாக இருக்கனால நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். அப்புறம் இயேசு கொடுக்குற ஆவி வேண்டாம், இவனை கொடுக்குற ஆவி போதும் நீ ஓடுனேன்னா இது ஒரு ஆவின்னு சொல்லுவான். இது வேற ஆவி, பரிசுத்த ஆவி இல்லை. ஒரு வசனத்தோட முடிக்கணும். அது 2 கொரிந்தியர் 11:3. சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனசு கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து கெடுக்குமோ என்று பயந்திருக்கிறேன். எப்படி எனில், நீங்கள் கேள்விப்படாத இன்னொரு இயேசு, இன்னொரு ஆவி, நாங்கள் பிரசங்கிக்காத இன்னொரு சுவிசேஷம் வந்தால் நீங்கள் சகித்திருப்பீர்களே. நல்லா ஜாலரா அடிச்சுட்டு இருப்பீங்கல்ல, அப்படி சொன்னார்ல. இப்போ இன்னொரு சுவிசேஷம் வந்திருக்கு, அது பூலோக சுவிசேஷம். இன்னொரு இயேசு வந்திருக்கு, அவர் இந்த உலகத்தில் உள்ள நன்மைகள் மட்டும் செய்வார். எப்போ அதுதானே பேசுகிறாங்க, உனக்கு கண்ணீரை துடைப்பார், அதை துடைப்பார், பரலோகத்துக்கு கொண்டு போவார், அதுக்கு தகுதிப்படுத்துவாருங்கிற சப்ஜெக்ட் கேட்க மாட்டீங்கல்ல. இப்படியே பாலிஷாக போட்டு மண்ணில் வச்சுடுவாங்க. இது வேற ஒரு இயேசு சுவிசேஷம். அப்புறம் ஆவியை சொல்லிட்டு இது விசித்திரமான உலகத்தின் ஆவி, பரலோக ஆவியில். இப்படி தான் இந்த சூழ்நிலை இருக்குது. ஆகவே இந்த சூழ்நிலைக்குள் சிக்காம உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு தரணும், நீங்கள் ஆண்டவரோட நடக்கணும், அப்படி ராஜ்யத்துக்கு போனவன தான் இந்த செய்திகளை நீங்கள் கேட்கிறீர்கள். இந்த செய்திகள் மூலம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. பாஸ்டர் அழகாக நம்மளுடைய எல்லா கேள்விகளுக்கும் பாஸ்டர் கொடுத்த விடையின் வழியாக நம்ம வசனத்தில் இன்னும் கொஞ்சம் ஆழம் தெரிஞ்சுக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நீங்கள் ஒருவேளை ஊழியத்துக்கு புதுசாக என்ட்ரானவங்களாக இருந்தீங்கன்னா, இல்லை ஊழியத்தினுடைய பிகினிங் ஸ்டேஜில் இருந்தீங்கன்னா, இல்லை இந்த ப்ரோக்ராம் பார்த்து நீங்கள் பயன் பெற்றவங்க, அப்படி ஒரு பெரிய ஊழியராக இருந்தால் கூட நீங்கள் சொல்லுங்கள். நாங்கள் எங்களுடைய டிவி சேனலில் உங்கள்கிட்ட இதே 5 கேள்விகள் கேட்குறோம், அதுக்கு நீங்கள் பதில் அளிங்க, அதை நாங்கள் ஃப்ரீயாகவே டிவி சேனலில் நாங்கள் போடுறோம். இது 3வது பாகத்தில் இப்போ இருக்கும். ஆல்ரெடி 2 பாகம் முடிஞ்சிருக்கு. அதுலேயும் 5 செட்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் முன்னாடியே உங்களுக்கு கொடுப்போம். நீங்கள் அதுக்கு ஜெபத்தோட தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து நீங்கள் பதில் அளிக்கலாம். நீங்கள் தேவ ஆவியை பெற்ற பிலீவராக இருந்தால் கூட எனக்கு ஓகே தான். ஆமாம், உங்களுடைய வாஞ்சைக்கு ஏற்றபடி. ஏன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஃபீல்டு எல்லா சபைகள்லையும் கிடைக்காது இல்லையா, மெசேஜ் பேசுகிறதுக்கு. அப்போது இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு வாய்ப்பாக. அப்போ உங்கள் முகமும் மற்றவங்களுக்கு தெரியும், அதே மாதிரி உங்களுக்குள்ளே இருக்கிற தேவனும் மற்றவங்களுக்கு இது ஒரு ஊழிய அழைப்பாக கூட வச்சு நீங்கள் இதை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறேன். கீழே இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியில் வர என்ன சொல்கிறது, ஒவ்வொரு ஊழியர்களுடைய அந்த பதிலுக்கும் இந்த காஸ்பல் டிவியோ நானும் பொறுப்பு கிடையாது. அவங்களுடைய அனுபவத்தில் இருந்து வசனத்தின்படி அவங்க கற்றுக்கொண்டதை தான் பகிர்ந்து கொள்கிறாங்க. அதான், அதுக்கும் எனக்கும் எந்த உடன்பாடு கிடையாது. நான் சொல்லி கொடுத்தா அவங்க பேசலை, அதனால தான் நான் நடுவில் இன்ட்ராக்ட் பண்ணாமல் அவங்களே அப்படியே ஃபுல்லாக பேசணும்னு சொல்கிறது. அதே மாதிரி தான் உங்களுக்குமே. தொடர்ந்து ஜெபிப்போம், கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு ஏதாச்சும் இதை இப்படி பண்ணலாம், இல்லை புதுசாக இந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணலாம் அப்படின்ட்டு உங்களுடைய ஆலோசனைகள் ஏதாவது இருந்ததுன்னா அதுவும் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள், டெக்ஸ்ட் பண்ணுங்கள்.
ஆலோசனைகள் எப்போவுமே வந்து வரவேற்கப்படுது. அது தேவனிடத்துல இருந்து வந்ததாக இருந்தேன். ஓகே, தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ.